ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினில் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே. இப்போ இது மாதிரி நான் வேதாந்த கிளாஸுக்குள்ள இது சைவ சித்தாந்தத்தில் திருமூலரில் முதல் பாட்டு திருமந்திரத்தில் இது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. என்னப்பா இங்கே வேதாந்தம் வர சைவ சித்தாந்தம் இது பண்ணி எல்லாம் ஒன்று தான், அதில் கூட ஒன்றவன் தானே ஆரம்பிக்கிறார், ஒன்று தான். அதே போல் மாணிக்கவாசர் கூட ஏகன் அநேகன் அனைத்தும் ஒன்றிலிருந்து தான் வந்து அதை நம்ம பிரம்மன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்தில் இது இந்த மேடை இந்த பேச்சில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா நம்ம இந்து மக்கள் எப்படி வாழறாங்கன்றதுக்காக நான் இது சொல்கிறேன். நாங்கள் உத்தரகவச மங்கைன்ற ஊருக்கு போகும்பொழுது அனைவரும் நாங்கள் ஒரு 20-30 பேர் போயிருந்தோம். அப்போது உத்ராட்சம் அனைவருக்கும் போட்டு விட்டாங்க. வந்திருக்க அன்பர்கள் போடும்போது நம்ம போட்டுக்கணும், நானும் போட்டுக்கணும் ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளே போனேன். இது குறையாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா எப்படி நம்ம புரியாத வாழறோன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. அப்போ அங்கே இருக்கிறவங்க புரோகிதர்லாம், என்னப்பா உத்ராட்சி மாலை போட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னாங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. எனக்கு இதெல்லாம் தெரியும் தெரியாது, என்ன இப்படி கேள்வி கேட்குறாங்களேன்றதுக்காக நானே எதையும் கண்டுக்கல. அவங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஞானன்றதை தெரிஞ்சுக்கின்னு நான் கம்முன்னு வெளியே வந்துட்டேன். யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. கொஞ்சம் தூரம் போயிட்டு சொன்னேன் இது மாதிரி பண்ணு. ஐயோ வாப்பா போய் கேட்கலாம் அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்குற விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சைவம் சமயம் அந்த காலத்தில் தான் சண்டை போட்டுன்னு வேற இருந்து இந்த இந்து மதத்துக்கு அவ்வளோ ஒரு கெடுதி பண்ணின்னு இருந்தாங்க. இப்போவும் அப்படி தான் வாழறாங்க. ஒன்று தான் கடவுள்ன்றது தெரியல. அது மாதிரி இருக்கிறவங்க அவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்க, என்ன ஞானம் வச்சுருக்காங்கன்றது புரியல. ரொம்ப அது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது அம்பாள் சம்மதிக்கு போனாலும் அங்கே அதே கேள்வி கேட்டாங்க. என்னடா இப்படி கேட்குறாங்களே, சரி நம்மளை தான் விட்டுடு. அவங்களும் வடகலை தென்கலைக்கு ரோட்டில் அடிச்சுக்கிறாங்க. இப்படி இருந்தால் இந்த எப்படி நம்மளுடைய மதத்தை நம்புவாங்க? இது என்ன ஞானன்றது புரியல. இறைவன் ஒன்று தானே, அவர் எல்லா இடத்துலையும் நீக்கமர நெஞ்சிருக்காரு, நம்ம உள்ளவும் இருக்கார். இது எப்படி, இது ஏன் வெளியே தெரியாத வாழறாங்க, எப்படி வாழறாங்க? நம்ம உள்ள தான் இருக்கார், அனைத்து இடத்துலையும் இருக்கார். இப்போது இறைவன் பல பேராக இருந்தால், உதாரணமாக சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், இப்போது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், சைன மதமாக இருக்கட்டும், வேறு வேறாக இருந்திருந்தால் அவர்கள் அந்த மனிதனை படிக்கும் பொழுது அவர்கள் கூட ஒரு குறியீடோடு ஏதோ படிச்சிருக்கலாம்ல. இது நல்லா கவனிக்கிறது நீங்கள் புரியுறீங்களே? இப்போது இறைவன் வேறாக இருந்தால் அவங்கவுங்க மதத்துக்கு ஒரு குறியீடோடு வந்து அவர் வந்து படிச்சிருக்கணும். புரியுதா? இப்போது இப்படி சொன்னால் கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சைவத்தில் இருக்கேன்னா என்னை எதோ கூட விபூதியோடு படைச்சிருக்கலாம்ல. ஆனால் இறைவன் ஒன்றுன்ற பொழுது அதே கண், அதே மூக்கு, அதே வாய் தான். உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் நான் கொஞ்சம் வித்தியாசங்கள் இல்லை, உயரங்கள், கணங்கள், நீட்டு, அகலம் அவ்வளோதான் இருக்க ஒழிய இந்த டிஃப்ரென்ஷியாலிட்டி, இந்த வேற்றுமையை பார்க்குறதுக்கு இந்த மதத்தில் எப்படி இந்த வித்தியாசங்கள் ஏற்பட்டு மதத்துங்களில் எங்கே பார்த்தாலும் சண்டை. சரி மதம் விட்டுடு, இந்த இந்து மதத்தின் உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க, இது வைணவம் சைவம், இதுலேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்றது நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். நான் வந்து உத்ராட்சம் கூட வந்தவங்க போட சொன்னாங்க, நானும் போட்டுக்கினேன். என்ன ஒருத்தர் சொல்லும்போது, ஒருத்தர் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க சொல்கிறது கடைப்பிடிக்கிறது தான் கரெக்டு. அங்கே போய் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு ஆணவம். 10 பேரோட ஊரோட ஒட்டு போயிடணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி இருந்தால் இவங்க உண்மையாக கடவுளை வணங்குறாங்களான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது பதிவு செய்யணுன்றதுக்காக சொல்கிறேன். இது சில பேர் கோபமாக கூட இருக்கலாம். அனைத்தும் ஒன்று தானே. இப்போ பகவத்கீதையில் எந்த இடத்துலையாவது இது அணிந்து கொள், இதை செய்து கொள் என்று ஏதாவது எழுதி வைத்திருக்குதா? இவருங்களே ஏற்படுத்திக்கின்னு அதுக்கு வந்து ஒரு வேற்றுமையை கண்டுபிடிச்சிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு இருந்தா
இது எங்கே போய் முடியும்னே தெரியல. ஏன்னா இது எதுக்குன்னா நம்ம போகிறவங்க சரி அவங்க அப்படி தான் அஞ்ஞானத்தோடு இருக்காங்க, நம்மளை அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைன்ற ஒரு மனநிலையோடு நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நான் இது ஒரு இது வந்து கபாலீஸ்வரர் கோயில்லையும் இது நேரடியாக பார்த்தேன். ஏன்னா சொல்லணும் இதெல்லாம் பரவாயில்ல, சொன்னால் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு ஃபாரின்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அவங்க அங்கேருந்து நம்மளுடைய கடவுளை பார்க்கணுன்றதுக்காக வந்து செலவு பண்ணின்னு வந்திருக்காங்க. சார் எங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க சார்ன்னு வருத்தப்பட்டுன்னு வெளியே நிற்கிறாங்க. நம்மளுடைய கடவுள்னு அவங்களுக்கு அதில் அவ்வளோ நம்பிக்கை ஏற்பட்டு வரவங்கள தடுத்து நிறுத்தினா எப்படி? அப்போ தான் நான் சொன்னேன், அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான்மா ஞானம். எனக்கு தெரிஞ்சிடலாம் இல்லை, காட் இஸ் எவரிவேர், ஹி இஸ் ஆல்சோ இன்சைட். சார் சார் தேங்க்யூ சார்ன்ட்டு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டாங்க. இப்படி வாழ்ந்துருந்தேன். எப்படி இந்த ஆன்மீகம் சரியான திசையில் நோக்கி போகும்? ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பேச வேண்டியது பகவத்கீதை பற்றி பேச வந்திருக்கோம். இருந்தாலும் இதெல்லாம் நம்மளும் தெரிஞ்சுக்கணும், 10 பேர்ன்ட்டு சொல்லணும். அனைத்தும் ஒன்று தான். அவங்கவுங்களுக்கு பிடிச்சது. ஒருத்தர் விபூதி போட்டு அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் திருமணம் இட்டுக்கிறாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பங்கள். அதை வந்து கிண்டலாகவோ கேலியாகவோ நீ போட்டு இங்கே வராத அது வராதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய அறியாமை. இப்படி சரி, இந்த கருத்து இதோட இது வந்து சொல்லணுன்றதுக்காக பதிவு செய்யணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் ஏதாவது இப்போ நம்ம யூடியூப்பில் போகும்போது கருத்து வேறுபாடுகள் சொல்லலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இறைவன் ஒன்று தான். பல பேர் இறைவனாக இருந்தால் அந்த மனிதர்களை ஒருத்தருக்கு கண் இங்கே வச்சியும் காது வச்சியும் மூக்கு வச்சியும் எப்படி படைச்சிருக்கலாம்ல. ஒரு இறைவனாக இருக்கிறதுனால தான் அனைவரும் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கும். இதை ஏற்றுக்கினா கூட நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் ஒன்று தான். அது நம்ம பிரம்மன் வச்சுக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் நீக்கமர நினைஞ்சது சொல்கிறோம். அதை ஏற்றுக்கிட்டு அது மாதிரி நம்ம வந்து தெய்வத்தை வழிபடுறது சரின்றது என்னுடைய கருத்து. சரி, நம்ம இப்போது வருவோம். மனிதன் வந்து விலங்குலேருந்து வேறுபட்டவன். ஏன்னா விலங்குக்கும் மனிதனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விலங்கு என்ன செய்யுது? சாப்பிடுது, இனப்பெருக்கம் செய்யுது, உறங்குது, இறந்து போகுது. மனிதன் அப்படி கிடையாது. அதே தான் செய்கிறான், இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. எந்த விலங்குக்கும் தன்னை அறியும் அறிவு கிடையாது. ஒரு யானைக்கோ ஒரு சிங்கத்துக்கோ ஒரு காக்காய்க்கோ ஒரு எதுக்கோ எந்த விதமான வேறு ஜீவராசிக்கு அது தன்னை அறியும் ஒரு பக்குவம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு இருக்குது. மனிதனுக்கு மனிதன்றது தெரியும். நல்லா சிந்தித்து பாருங்கள். எந்த விலங்கு அப்படி இருந்ததுன்னா யானை இருக்குது இல்லை, அது தன்னை அறியக்கூடியதாக இருந்தால் அதனுடைய பலத்துக்கு சின்ன அங்குசத்தில் கட்டி வச்சுக்கிறாங்களே, தூக்கி போட்டு போயிடும். ஆனால் அதுக்கு அதனுடைய பலமும் தெரியாது, அதை பற்றியும் தெரியாது. ஆனால் மனிதனுக்கு தெரியும். அதே போல் மனிதனுக்கு மட்டும்தான் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இறைவனுடைய படைப்பில் வந்து படைச்சிட்டு நல்லதோ கெட்டதோ நீ தான் தேர்ந்தெடுத்துக்கணும். நல்ல வழியில் போனால் நல்ல இதுக்கு போகலாம், கெட்ட இதில் போனால் கெட்ட இதுக்கு போகலாம். அது மனிதனுக்கு மட்டும்தான் சாய்ஸ். எந்த விலங்குக்கும் அந்த சாய்ஸ் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது தான் ஆதி காலத்தில் வந்து வேதங்கள் முதல்ல வந்து எழுத்து வடிவம் இல்லாததுனால அது ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. அவர்களுடைய ஞானத்தில் உதிச்சு. ஆனால் நம்மளுடைய இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனால் நேரடியாக அருளப்பட்டது வேதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அதை நீங்கள் நிறைய படித்து பார்க்கும் பொழுதோ, அது உள்ள நோக்கி போகும் பொழுதோ அவ்வளோ சிறந்த கருத்துக்கள். அது ஒன்று நம்மளை பற்றி தான் அதிகமாக பேசும். இறைவனை பற்றி பேசுறதை விட நம்மளிடத்திலுடைய பலவீனங்கள் பலங்கள் இது அதிகமாக பேசும். அதுக்கு வந்து சுருதின்னு பேர் வச்சாங்க. அது சுருதினா கர்ண பரம்பரையாக கேட்டு வந்தது. எப்படி தோன்றுச்சுன்னு தெரியாது, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போது அது இறைவனால் அது தோற்றுவிக்கப்பட்ட போதே அது எப்படி வாழணும் மனிதன்றதுக்கு அதிலேயே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணுன்னா, ஏதோ ஒரு பொருள் வாங்குறோன்னா அதில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்கள்ல, அது எப்படி இயக்கணுன்றதுக்காக. அதனால் அதெல்லாம் வந்து அதிலேயே வந்துடுச்சு. அதனால தான் அந்த மனிதனுடைய நிலை எப்படி போகணும், எப்படி செய்யணுன்றதெல்லாம் வந்து வேதத்தில் நிறைய விளக்கியிருக்காங்க.
அப்படி வேதங்கள் வந்து அது வந்து தொகுத்தவர் வந்து வியாசர். வியாசர் தான் பிரஸ்தானத்திரை என்று 3 அதாவது வேதங்களை தொகுத்தார். பிரம்மசூத்திரத்தையும், பகவத்கீதையும் எழுதினார். இந்த 3ம் வந்து தான் பிரஸ்தான திரயம்னு சொல்றது. இந்த பிரஸ்தான திரயத்துக்கு வந்து அந்த பாஷ்யம், விளக்க உரை எழுதினவர்கள் நிறைய பேர் எழுதினாங்க. அதுக்கு வந்து விளக்க உரைகள் எழுதப்பட்டு, ஏன்னா அது புரிவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால அதுக்கு நிறைய விளக்க உரைகள் எழுதப்பட்டு, அப்போ இந்த விளக்க உரைன்றதுனால பகவத்கீதை வந்து ஸ்ருதின்னு சொல்கிறத விட ஸ்மிருதி தான். ஏன்னா வேதங்களினுடைய சாரம் அதில் இருக்கிறதுனால அது ஸ்மிருதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, அது சுருதின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் இது வந்து அதிகமாக வந்து அத்வைத கோட்பாடு உடையது தான். இறைவன் ஒன்றே, பிரம்மம் ஒன்றேன்றது தான். அத்வைதத்தை வச்சு தான் இந்த பகவத்கீதை எழுதப்பட்டது. இது மொத்தம் 18 அத்தியாயங்கள். இதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இது வந்து அந்த போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசித்ததாக சொல்லப்படுகிறது. அது நம்மளுடைய வாழ்க்கையே டெய்லி போர்க்களம் தானே. அதனால் நமக்காக அது வந்து எழுதப்பட்டதாக நாம் எடுத்துக்கின்னு அதை பார்ப்போம். இப்போது இப்படி இந்த 18 அத்தியாயங்கள் எழுதுறதுல இன்றைக்கி எனக்கு சந்நியாச யோகம் அப்படின்ற தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. சந்நியாசின்னா யார்? சந்நியாசிக்கு சரியான விளக்கம்னு சொன்னோன்னா, திடமாக விட்டு விடுவது சந்நியாசி. விட்டு விடுதல் வேற, திடமாக விட்டு விடுதல். அதாவது எதை விடுறது? ஆசை, ராகத்வேஷம். இதை விட்டால் அது திடமாக விடணும். திடமாக விடுறது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐயா வந்து இந்த புத்தகத்தை வந்து இலவசமாக கொடுத்துருக்காரு. ஆனால் உள்ளே வந்து மறுபடியும் ஐயோ நம்ம ஏன் இலவசமாக கொடுக்குறோம், வாங்கிக்கணும், அங்கே ஒரு திடம் இருக்காது. அதனால் அதுக்கடுத்தது நம்ம ஒரு பொருளை கூட ஒரு குப்பை தொட்டியில் போட்டோன்னு வச்சுக்க, மறுபடியும் அதை எடுத்து வச்சுக்கலான்றது எண்ணம் வரும். அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம நிறைய அந்த கெட்ட குணங்கள், பொறாமை இதெல்லாம் விட்டுட்டா கூட மறுபடியும் அது நம்மளை வந்து அலைக்கழிச்சிக்கினே இருக்கும். அதனால் திடமாக எதை விட்டார் அவருக்கு பேர் சன்னியாசின்னு பேர். அப்போ சன்னியாசியை 2 கேட்டகரியாக சொல்கிறாங்க. சன்னியாசி அதாவது ஞானம் பெற்றவர் சன்னியாசத்தை அடைதல், வைராக்கியத்தினால சன்னியாசி அடைதல். இப்போ ஞானம் பெற்றவர்கள் சன்னியாசி அடையிறதுக்கும் இந்த வைராக்கியத்தினால் சன்னியாசி அடைகிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது ஞானம் பெற்றவர்கள் வந்து ஞானம் ஏற்கனவே அவங்க ஞானி தான் வந்து சன்னியாசியாக விரும்பி சன்னியாசியத்துக்கு போகிறாங்க. அப்போது அந்த ஞானம் பெற்றவர்கள் சன்னியாசியாக எதுக்கு போகிறாங்கன்னா ஞான நிஷ்டைக்காக போகிறாங்க. இப்போ வைராக்கியத்தினால் போகிறவங்க என்னென்னா, இந்த கர்மயோகங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு மறுபடியும் ஞானம் அடைந்து கடைசியில் அந்த ஞான நிஷ்டைக்கு போகிறாங்க. என்ன அந்த ஞான மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த ஞான நிஷ்டை அடையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா ஏற்கனவே ஞானம் இருக்கிறதுனால. இந்த கர்மம் செய்கிறவங்களுக்கு, கர்மன்றதில் கூட 2 புரிஞ்சுக்கணும் வித்தியாசம். கர்மம் வேறு, கர்மயோகம் வேறு. கர்மன்றது ஒரு செயல் செய்யும் பொழுது அதனுடைய பலனை எதிர்பார்த்து செய்து கர்மம். அதுதான் இப்போ நம்ம இந்த யாகம் செய்தால் இது கிடைக்கும், இதை செய்தால் இந்த பூஜை செய்தால் இது கிடைக்கும் அப்படின்னு செய்து அது கர்மம். கர்ம யோகன்றது என்னன்னா, அதில் ராகத்வேஷம் கிடையாது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது, அதில் ஆசை கிடையாது. நான் செய்கிறேன், கர்மயோகி, நான் செய்கிறேன், ராகத்வேஷம் இல்லாத செய்கிறேன். அந்த ராகத்வேஷம் இல்லாமன்றது சமத்துவ நிலை வந்து ஒரு மனிதன் அது ரொம்ப கடினம். அது நம்ம அடையிறதுக்கு சொல்லிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம எல்லாரையும் சமமாக பார்க்க முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு 3 பசங்க இருந்தால் 3 பசங்களையும் நம்மளால் சமமாக பார்க்க முடியாத அந்த மனநிலை உடையவங்க. ஏன்னா நம்ம போன புறையில் செய்த அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனம் மாயையினால் ஆட்பட்டு எதையுமே சமமாக பார்க்க தெரியாது.
அதுதான் திருமூலர் சொல்லுவார். "நடு நின்றார்க்கன்றி நாணம் இல்லை, நடு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடு நின்றார் சிலர் நம்பணும் ஆவார், நடு நின்றார் வழி நான் நின்றேன்" என்றதுக்கு நம்மளுடைய அனைத்து புத்தகங்களையும் அந்த நடுநிலைமையை பற்றி பேசுவாங்க. அதாவது அந்த ராகத்வேஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் அந்த ஞான நிலையை அடைய முடியும். முக்தி, நம்ம மோட்சம்னு சொல்கிறோம்ல, மனநிறைவு. அந்த மனநிறைவு அடையணும்னா முதல்ல அந்த ராகத்வேஷத்தை விட்டுடணும். அந்த ராகத்வேஷம் எதனால் வருது அப்படின்றது நம்மள இது ஆராய்ச்சி பண்ணிக்கின்னு போகிறாங்க பின்னால். ராகத்வேஷன்றது மொத்தத்தில் அறியாமையினால தான் வருது. அதனால தான் இது மாதிரி சத்சங்கங்கள் நம்மளுக்கு இது வேதத்தை வந்து பிரமாணமாக ஏற்றுக்கின்னு அதை நம்பி அதெல்லாம் படித்துக்கின்னு வந்தீங்கன்னா கேட்க ஆனால் முழுமையாக இந்த பிறவிலேயே விளையிடும்னு கூட சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு வைராக்கியமோ எடுத்துக்கிறோமோ, அதான் முதல்ல சொன்னோமே, வைராக்கியத்தின் மூலமாக சன்னியாசியை தேடுறவங்க வேறு, ஞானத்தின் மூலமாக சன்னியாசியை தேடுறவங்க மூலம். இந்த வைராக்கியன்றது கூட அந்த வைராக்கியம் வர்றதுக்கு ரொம்ப கடினமான இது. அதுக்கு தான் அடிக்கடி நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன் ஒரு கதை. குரங்குங்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அனைத்தையும் கூப்பிட்டு நமக்கு இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் போட்டுதுங்க. அதில் ஒரு 2 குரங்கு எழுந்து சொல்லிச்சு, உண்ணாவிரதம் முடியறதுக்கு முன்ன நம்ம இந்த பழங்கள்லாம் உரித்து வச்சுக்கலாம் அப்படின்ச்சு. அதுக்கடுத்தது அந்த குட்டி குரங்கு ஒன்று எழுந்து சொல்லுது, அதெல்லாம் நம்ம வாயில் வச்சுக்கலாம், அதுக்கு அடுத்தது உண்ணாவிரதம் முடிஞ்ச உடனே முழுங்கிக்கலாம் அப்படின்னும்போது அந்த உண்ணாவிரதன்றது அந்த வைராக்கியமே போயிடுது. அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை கூட. இப்போ நம்ம இங்கே பேசும்போது கேட்போம், கொல்லுவோம், இப்படி பொறாமப்படக்கூடாது. ஆனால் முடியல. நம்ம கூட இப்போ சொல்கிறோமோ வழியோ பொறாமப்படக்கூடாது, கோபம் படக்கூடாது, ஒருத்தர் பேரில் துவேஷம் வரக்கூடாது. ஆனால் சொல்கிறோம், அது மறுபடியும் பழையபடி நம்மளுடைய அந்த அதுதான் விபரீதக்காரன்னுவாங்க, அது நம்மளை வெளிச்சம் போயிடுது. அந்த மாயை வந்து நம்ம இந்த இடத்த விட்டு இறங்கி போன உடனே நம்மளை ஒரு ஒரு பக்கமாக வெளிச்சின்னு நம்மளுக்கு போயிடுது. அதனால் இந்த வைராக்கியத்துக்கு அது ஃபஸ்ட்டில் விவேகம் வேணும். விவேகம் வந்தால் தான் வைராக்கியம் கிடைக்கும். விவேகன்றது என்ன? பிரித்து பார்த்தல். எது சத்து, எது அசத்து, எது மித்தியா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சத்துன்றது பிரம்மம், கடவுள், பரமாத்மா. ஆத்மா ஆத்மா கூட நம்ம உள்ளே இருக்கும்போது, ஜீவன் உள்ளே இருக்கும்போது நம்ம ஆத்மான்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் எல்லாம் ஒன்று தான். இப்படி அதை பிரித்து பார்க்க தெரியணும். அதுக்கடுத்தது அசத்து. அசத்துன்றது இல்லாத பொருள். அதுதான் சொல்லுவாங்க நிறைய, முயல் கொம்புன்றது கிடையாது. அதனால் அசத்து, அதை பற்றி பேச வேண்டியது கிடையாது. ஏன்னா இன்னொன்று இருக்குது, மித்தியான்றது. அந்த மித்தியான்றது தான் நம்மளை ரொம்ப இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத நம்மளை ரொம்ப இது பண்ணுறது. இப்போ இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க, பணம் இருக்குது, இந்த டேபிள் சேர் இருக்குது, நம்ம அனுபவத்தில் இருக்குது. இதை எப்படி இல்லை என்று சொல்கிறது? இது நம்மளுக்கு மனசு ஏற்றுக்காது. சொன்னால் கூட இது என்னப்பா இவர் இதெல்லாம் போய் இல்லைன்றாரு அப்படின்றது. அதுக்கு விளக்கம் வந்து நிறைய நூலில் சொல்கிறாங்க. அதுதான் ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம்னு சொல்கிறது. இப்போ இந்த பொருள், இப்போ இந்த டேபிள் இருக்குது, இல்லை நான் இருக்கிறேன், இதுக்கு முன்ன இல்லை, இப்போ இருக்குது, அனுபவத்தில் இருக்குது. பின்னால் இல்லாத எது போக போகின்றதோ அது மித்தியான்னு சொல்கிறாங்க. இந்த மித்தியாவில் வந்து தான் அதிகமாக நம்ம இந்த பற்று வச்சுக்கிறோம், பந்தம். இப்போது வீடு, மனைவி, மக்கள், இதில் அதாவது அதுதான் இது ஒரு முக்கியமான அந்த தாத்பரியமான கருத்து பகவத்கீதையில், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இப்போ மனைவி, மக்கள் அனைவரும் இருக்கிறாங்க, வீடு அனைத்து இருக்குது, அனைவரோடும் வாழறது அது வந்து விஷயம் நான் சொல்கிறோம். அந்த உலகத்தில் வாழறோம். இந்த வாழும் பொழுது அவங்களுக்கு தேவையான கடமைகளை நீ செய்யணும். செய்கிறதுல பற்று இருக்கக்கூடாது. இப்போ செய்துட்டு ஒரு மகனை நீ படிக்க வைக்கிற,
இதுதான் இந்த வேலை தான் கிடைக்கும், இவ்வளோ சம்பாதிக்கணுன்றது நீ தீர்மானிக்க முடியாது. அவனுடைய அந்த வினைப்பயனுக்கு தகுந்த மாரி, அவனுடைய வினைப்பதிவுகள் அதான் அந்த 3 கர்மம் சொல்றேன்ல. சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொல்றோம்ல. அந்த கர்ம வினைக்கு தகுந்த மாரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையுது. எப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா, என்னுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாரி தான் என்னுடைய மனைவி, மக்கள், வீடு, என்னுடைய தொழில், என்னுடைய நண்பர்கள் இதெல்லாம் வந்து இது அப்படியே அமையுது. எதுக்கு இது சொல்கிறாங்கன்னா, இதை ஈஸ்வரனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கின்றாங்க. அப்போ தான் உனக்கு மன நிறைவு கிடைக்கும். எனக்கு வந்து இப்படி வாய்ச்சுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, உனக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வாய்ச்சிருக்குது. அப்படி அப்படி எடுத்துக்கின்னு போகணுன்றாங்க. அது தான் இந்த பிராரப்த கர்மம். சஞ்சித கர்மத்திலேருந்து ஒரு பகுதி வெளிப்பட்டு இப்போ நம்ம வந்து வாழ்ந்துன்னு இருக்கோம். இந்த பிராரப்த கர்மத்தை வந்து அனைவரும் அனுபவிச்சே தீரணும். அதாவது இந்த உடலுக்கு. இப்போ நம்ம செய்கிறது வந்து ஆகாமிய கர்மமாக மறுபடியும் பதிவுப்படுது. அதனால தான் எந்த கர்மத்தை இப்போ சொன்னார்ல நடுநிலைமையோடு செய்யணுன்னா, அந்த பகவத்கீதையில சன்னியாச யோகத்தில் கூட சொல்லும் பொழுது, நடுநிலைமைக்கு அங்கே அதிகமாக சொல்லும் பொழுது என்னென்னா, அந்த நிஷ்காமிய கர்மமாக செய்ய வேண்டும். இப்போ நாம் வந்து ஒரு அன்னதானம் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு நான் தான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது அங்கே. யாராவது பிறருக்கு உதவி பண்ணால் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடாது. ஏதோ இறைவன் என் மூலமாக செய்தார் மனது அது அப்படி போயிடணும். இறைவனுடைய அருளால் நான் செய்கிறேன் அப்படின்றது தான் அந்த நிஷ்காமிய கர்மம். இப்படி இந்த சந்நியாசி யோகத்தை வந்து அடையணுன்னா ராகத்வேஷங்களை முதல்ல விட்டுடணும். ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு உண்ணணும். விருப்பு வெறுப்புக்கு உண்ணுன்னா அது எளிதாக விட முடியாது. இது மாதிரி நிறைய கேட்க கொள்ளும் மனசில் பதிவு தான் அதை விட முடியும். அதுதான் அந்த ஒரு எதுக்கும் அந்த வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஒரு 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 முனிவராண்ட வந்து ஒரு மன்னன் வந்து ரொம்ப நவரத்தினம் மணிகள் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு அவர் கும்பிட்டார். இது எடுத்துங்க சாமின்னா பாரு. அவர் என்ன சொன்னார், இது என்னப்பா எனக்கு இதுவும் கல்லும் ஒன்று தான் அப்படின்ட்டாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. மன்னர் அவரை உட்கார வச்சு உபதேசிக்கிறார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது, இது கல்லுக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு உபதேசித்த பொழுது மன்னருக்கு வந்து நல்ல அந்த உபதேசம் ஏற்றுக்குச்சு. அதை ஃபுல்லாக ஒத்துக்கினாரு, கொண்டார். போகும்போது அதை நான் எடுத்து போகலாமான்னு கேட்டார். அப்போது வச்சுட்டு போயேன்பா அப்படின்னாரு. அப்போ கூட வந்து மன்னராக கூட வந்தவங்க பாரு, இந்த குருவுக்கு எவ்வளோ பெரிய ஆசை பாரு, இந்த பொருளை தானே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அங்கே புரிஞ்சுக்கிந்து அவங்க அவ்வளோதான். ஏன்னா அது ஒன்றுமே இல்லை கல்லுன்னும்பொழுது அது எத்து போனான்னு அங்கே வச்சுட்டு போகலான்றது அந்த எண்ணத்தோடு குரு சொல்கிறது இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் உலகம் இருக்குது. எந்த ஒரு நல்ல செய்திகள் சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் தான் ஒருத்தர் வந்து ஒரு வைரண்ட்டு எடுத்துன்னு ஒரு பாறாங்கல் எடுத்துன்னு வராப்புல. அந்த பாறாங்கல் ஒரு கல் எடுத்துன்னு வரும்பொழுது, இல்லைப்பா இது சாதாரண கல் தான்னும் பொழுது அது அங்கேயே வச்சுட்டு போட்டு போயேம்பான்னாப்புல. அது மாதிரி தான் அந்த குரு வந்து மன்னருக்கு சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் எதை எப்படி சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம கரெக்டாக கவனித்து பார்க்கணும். இது அவங்க நல்ல நோக்கத்தில் சொல்கிறாங்களா, எப்படி சொல்கிறாங்கன்றதுனால பார்க்கணும். சரி, இதெல்லாம் என்னென்னா இந்த ராகத்வேஷத்தோட பந்தத்தோடு வாழும்பொழுது மனிதனுக்கு துன்பம், துக்கம். எங்கள் சாமி சொல்லுவார், குருபரானந்தா சாமி, மனிதனாவே துக்க பிராப்தின்னுவார். அப்போ துக்க நிவர்த்தி எப்படி? அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று அவர் தான் சொன்னார். அது அந்த காலத்தில் வந்து மன்னர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறோம். மன்னர்கள் வந்து அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அந்த நாட்டினுடைய விதிமுறை பிரகாரம் என்னென்னா, ஒரு 5 ஆண்டுகள் மன்னராக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய நதி ஓடுது, சுற்றி ஓடுது, நடுவில் தீவு. அந்த தீவுக்குள்ளே வந்து நிறைய விலங்குகள் இருக்குது. 5 ஆண்டு முடிஞ்ச உடனே அங்கேருந்து விட்டுடுவாங்க. அது கடித்து சாப்பிடுமோ என்னமோ, அதுக்கு தைரியம் இருக்கிறவங்க மன்னராக ஏற்றுக்கிட்டு. ஆனால் யாரும் ஏற்றுக்கிட்டு வரல, சில பேர் ஏற்றுக்கு வந்தாங்க. 3 ஆண்டுகள் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழறாங்க. 4வது ஆண்டுலேருந்து பயம் வந்துடுச்சு.
5வது ஆண்டு ரொம்ப நம்ம கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கயிறு கட்டி அவங்க வந்து ராஜாவா இருந்தவர் தூக்கின்னு போயிட்டு அந்த ஆத்துல ஒரு உடஞ்ச போட்டில் ஏத்துன்னு போகிறாங்க. ஏன்னா ராஜான்றது இல்ல அப்போ அந்த இது இறக்கிட்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த தீவுல விட்டுறாங்க. இப்படி இருக்கும்பொழுது என்ன செய்றான்னா, ஒருவர் வராரு. நானு இது மாரி ராஜா பொறுப்பை ஏத்துக்கிறேன்ட்டு. 3 ஆண்டு முடிஞ்சிடுச்சு, 4 ஆண்டு முடிஞ்சிடுச்சு. சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருக்காரு. என்னடா இவரு வித்தியாசமா இருக்காருங்க, அங்க இருக்கிற மக்களுக்கே புரியல. கடைசியில 2 நாள் முடிய போகுது, அந்த 5 ஆண்டுகள் இது. அப்பவும் அவரு சந்தோஷமாக வாழ்ந்துன்னு வராரு. இவங்களுக்கு எதுவுமே புரியல. என்னடா இவரு ஒரு வித்தியாசமா வாழறாருன்றதுக்கு, இவரு கூப்பிட்டு கயிறெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. கட்டுறதுக்கு உடஞ்ச போட்டு எடுத்துன்னு வராங்க. அப்போ அவரு சொல்றாரு, "இல்ல இப்பவும் நான் ராஜா தான். நான் வரமாட்டேன்னா தானே நீங்க கயிறுல கட்டணும். என்ன அந்த நல்ல போட்லயே ஏத்துன்னு போங்க" அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த போட்ல எடுத்து போய் அந்த பக்கம் விட்டோன்னே, அங்க மக்கள் வந்து பூரண கும்பத்தோட அவர வரவேற்கிறாங்க. மக்கள் நடமாடுறாங்க. அங்க ஒரு நாடே நிர்மாணிச்சிருக்காரு. இது எதுக்கு சொல்றாருன்னா, வாழும் பொழுதே இப்ப நம்ம இன்பமா இருக்கிறோம், பிற்காலத்தில துன்பமாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு நிர்ணயிச்சு வாழறது அதுதான் சிறப்பான வாழ்க்கை. இப்போ ரூ. 1,00,000 வருது உதாரணத்துக்கு. அந்த 1,00,000த்தையும் நான் அப்பவே செலவு பண்ணிட்டேன், கொண்டுட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எதிர்காலத்துக்கும் அந்த துன்பம் வராம வாழுது. இது எதார்த்தமான வாழ்க்கை. அதேபோல உடம்புக்கு எடுத்துக்கின்னா, மனிதனா பொறந்தா டெய்லி ஏதாவது எக்சர்சைஸ் பண்ணணும். உணவு வந்து மிதமா இருக்கணும். நான் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டுல போய் படுத்துக்கின்னு அந்நேரத்துக்கு நான் எக்சர்சைஸ் பண்ணுறேன்னா எப்படி? தியானம் பண்ணுறேன்னா எப்படி? இப்படி தான் மனித வாழ்க்கை போகுது. ஏன்னா, டெய்லி காலையில எழுந்த உடனே ஏதோ உனக்கு பிடிச்ச எக்சர்சைஸ் பண்ணணும், மிதமான உணவு உண்ணணும், இப்படி தான் உண்ணணும், இப்படி தான் தண்ணி குடிக்கணும். நம்மளுடைய மூளை கேட்கும். இவ்வளோ தான் சாப்பிடணும்னு சொல்லும், இவ்வளோ நேரம் உறங்கணும்னு சொல்றோம். அது வந்து இறைவனுடைய நம்மளுடைய கொடை அந்த மூளை. அது சொல்றது வாழ்ந்து வந்தா, அவங்க நோய் நொடி இல்லாத வாழ்வாங்க. இப்போ ஒரு உணவு சாப்பிட்டா செரிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். நடுவுல பஜ்ஜி, போண்டா, டீ, காபி சாப்பிட்டுக்கின்னே இருந்துட்டு, அப்போ அது எனக்கு பிபி, சுகர் வருதுன்றது. இப்படி வாழ்ந்தா அது எப்படி அது அந்த வாழ்க்கை வந்து பின்னால வந்து நோய் வந்துடுச்சு, இது வந்துடுச்சு. அதேபோல மனசு கூட. மனசுக்கு வந்து ஏதோ ஒரு தொழில் செய்து ஏதோ சம்பாதிக்கிறோம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது உடை, இருக்கிறதுக்கு இடம், உணவு இது கிடைச்சா போதும். ஆனா, அளவுக்கு மீறி 5, 6 தொழில் செய்துன்னு எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்ல. இப்படி அந்த மனசுக்கு ஒரு தியானம் கொடுக்கறது கிடையாது. எந்த அபியாசமும் செய்யறது கிடையாது. இப்படி வாழ்ந்துட்டு, இறைவன குறை சொல்றதுக்கு ஏன்னா அதுதான் அனைத்தும் வந்து தீது நன்றும் பிறர் வர. நம்ம தான் அனைத்துக்கும் காரணம். இன்னொருத்தர குறை சொல்லக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்கள எதை பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கின்னே இருக்குது. இது அந்த வாழ்க்கைய வந்து நம்ம வாழக்கூடாது. அதுக்கு கூட ஒரு கதை ஏற்கனவே சொன்னதே மறுபடியும் பரவாயில்ல ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு மன்னர் வாழ்ந்துன்னு வந்தார். அவருக்கு வந்து கண்ணில் வந்து நோய் வந்துடுச்சு. யாரோ வந்து குணப்படுத்தணும்னு பார்க்குறாங்க, குணப்படுத்த முடியல. அதுக்கு இவ்வளோ சன்மானம் தரேன், அவர் தண்டோரா போட்டு சொல்கிறாரு, எதுவும் பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு முனிவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கேருந்து வர்றாரு, நான் உனக்கு குணப்படுத்துகிறேன்பா அப்படின்ட்டு ஒரு பச்சளி நறுக்கி அவர் கண்ணில் விட்டு குணப்படுத்திட்டு அப்போ சொல்கிறார், நீ கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு பச்சை பொருள்களை தான் பார்க்கணும் அப்படின்னோடனே அந்த அரண்மனை உள்ளவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்புக்கும் பெயிண்ட் பச்சையாக அடிச்சுட்டாங்க, பில்டிங்கெல்லாம் பச்சையாக அடித்து விட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த முனிவர் அந்த அரண்மனையை தேடி வரும்போது இவரையும் விட மாட்டேன்றாங்க உள்ளே. இரியா அப்படின்ட்டு அவர் உள்ளே போயிட்டு அந்த மன்னர் பார்க்கும்பொழுது அப்போ சொன்னார், நீ அனைத்தையும் எதுக்கு பச்சையாக மாற்றணும்னு பார்க்குற? நீ ஒரு பச்சை கண்ணாடி போட்டுன்னு இருக்கலாம்ல. இப்படி தான் நம்ம வாழ்க்கை என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த பொறாமை பிடிச்சவங்க, அவன் கெட்டவன், அவன் இது விஷயம் நம்மக்கிட்ட எவ்வளோ குறைக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையை வந்து இப்படி போகிறோம். இதெல்லாம் எடுத்து பகவத்கீதையில் நிறைய சொல்கிறாங்க. இந்த பகவத்கீதையில் இப்போ நம்ம சாதாரணமாக 2 விதமான ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஞான மார்க்கம். ஞான மார்க்கன்றது கடவுளை பற்றி சொல்கிறது. அதுக்கு அடுத்தது அவருடைய புகழ் பற்றி பேசுறது. சாஸ்திரம், தோத்திரம்னு சொல்கிறாங்கல்ல. இதில் கூட
தோத்திரம் இருக்குது. ஏன்னா விபூதி யோகன்ற இதில வந்து கடவுளினுடைய அந்த வியாபகம், பெருமைகள், அவருடைய குணநலங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. அதனால தோத்திரங்களும் பார்க்கணும், சாத்திரங்களும் தெரிஞ்சுக்க பார்க்கணும். ஆனா நம்போ வாழ்க்கை முறையில கடவுளினுடைய தோத்திரத்தை நோக்கி தான் அதிகமா போவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக் குடுக்குறவங்க இல்ல. இது சொல்லிக் குடுக்குறவங்கன்னு கொறப்பட்டுக்கிறத விட நம்ம தேடி போறது தான். இப்ப நாங்கலாம் கூட என்ன தெரியும், எதுவும் தெரியாது. ஏதோ 10 பேர கேட்டு இது சரியான வழி காட்டுதுன்றது அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கணும். இத இது அதுதான் பிரமாணமாக ஏத்துக்கணும். அந்த பிரமாணமாக ஏத்துக்கினா கூட நான் அடிக்கடி சொல்றது தான். அறிவு கூட அந்த பிரமாணமாக ஏத்துனா கூட அறிவு வந்து அவர்கள் வந்து போன பிறவியில செய்த அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாரி தான் அறிவு அமையுதுன்றது என்னுடைய குறிக்கோள். ஏன்னா எவ்வளோ பேர் வராங்க நான் பார்த்துருக்கேன். அ இது கேட்கக்கூடிய அந்த பொறுமையும் இல்ல. அது ஆனா படிப்பெல்லாம் பெரிய அவங்க விஷயத்தில வந்து விஷய ஞானம், உலக ஞானத்தில வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் தெரியும். பொருளாதாரம் இதெல்லாம் நெறைய தெரியும். ஆனா இது கேட்கக்கூடிய பொறுமையும் இல்ல, புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் இல்ல. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அறிவு எதை நாம் பிரமாணமாக ஏத்துக்கிறோம். இப்போ நான் பகவத்கீதை பிரமாணமா ஏத்துக்கினா, இதுக்கு தகுந்த மாரி தான் எனக்கு அறிவு. வேற ஏதாவது புத்தகத்த நான் பிரமாணமாக, இதுதான் பிரமாணம்னு ஏத்துக்கினா, அதுக்கு தகுந்த மாரி தான் அறிவு. ஆனா, அது மட்டும் அறிவாகாது. நம்ம போன புரியத்துக்கு அந்த பிறவிக்கு தகுந்த மாரி குரு அமைஞ்சு. குரு அமைத்து கூட போன பிறவிக்கு தகுந்த மாரி தான் குரு அமையும். அது புரிஞ்சுக்கிறக்கூடிய சக்தியும் அதுக்கு தகுந்த மாரி அமையுது. எதை பிரமாணமாக ஏத்துக்கிறோம், எதை யாரை குருவாக ஏத்துக்கிறோம், அதுக்கு அடுத்தது எ எதனுடைய அந்த விதி பயனுக்கு தகுந்த மாரி தான் அவங்களுக்கு அறிவு அமையுதுன்றது என்னுடைய கருத்து. இது மாற்று கருத்துன்னு தான் யாராவது அவங்களுக்கு எண்ணங்கள் இருந்தா கூட இருக்கலாம். இது எனக்கு என்னுடைய குருநாதர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு இத. நான் மானசீகமாக நினைக்கிற குருபரானந்தா சாமிகள் வந்து அடிக்கடி சொல்லுவாரு. அறிவு வந்து இப்படி தான் அமையும். அதனால இவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்கலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. ஒரு 4 பேர் இருந்தா கூட பேசுங்க. அத பத்தி வருத்தமே இருக்கக்கூடாது. நான் பேசுறது இவ்வளோ பேர் கேட்கணும்னு நான் வந்து நெனச்சேன். அங்க கூட அ அது கூட ராகத்வேஷம் தான். அதனால நம்மளுடைய கருத்து சொல்வோம். ஐயா வேதாத்திரி இது சுவாமிகள்லேருந்து வரும் அடிக்கடி சொல்லுவார். ஒரு நல்ல கருத்தை நீங்க சொல்லுங்க. அது ஏத்துக்குனா அவங்களுக்கு லாபம். ஏத்துக்கலனா சொல்றவங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. மறுபடியும் திருப்பி சொல்லட்டுமா? ஒரு நல்ல கருத்து சொல்றோம். ஏத்துக்கிறவங்களுக்கு லாபம். ஏத்துக்கலனா சொல்றவங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. அப்படின்ட்டு வேதாத்திரி மகரிஷி அது சரியான அந்த சென்டென்ஸு. அதனால அது நான் என்னுடைய அனுபவத்தில கூட ஒருத்தர் பார்த்தேன். அவரு ஐயா மூர்த்திக்கு தெரியும். ஒரு வருஷமா ஒருத்தர்ட்ட சொல்லிக்கினே இருந்தேன். இது மாரிப்பா அந்த மனவளக்கலை இருக்குது. நீங்க கலந்துங்க. அவருக்கு என்னப்பா எப்ப பார்த்தாலும் திடீர்னு இன்னைக்கு அவரு தீவிரமா இருந்து அதில பல நிகழ்ச்சிகள நடத்துறாரு. அப்ப அடிக்கடி ஒரு மேடையில கூட சொல்லி காமிச்சாரு. இவரு தொந்தரவு தாங்காத நான் அங்க போனேன். ஆனா இன்னைக்கு அவரு டெய்லி தியானம் செய்றது, யோகா செய்றது எல்லாம் செய்றாரு. உடம்பு நல்லா வச்சிருக்காரு. ஒரு 72 வயசு ஆனாலும் ஆக்டிவா இருக்காரு. அது அடிக்கடி சொல்லி அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கருத்துங்கள சொல்லிக்கினே இருங்க. அத பத்தி ஒண்ணும் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கலன்றதுக்கு இல்ல. நல்ல கருத்துன்னு தெரியுது சொல்லுங்க. அது சில பேருக்கு நல்ல கருத்தா கூட தெரியாத போகலாம். அதனால ஒரு அந்த வாழ்க்கை வந்து அந்த ராகத்வேஷம் மறுபடியும் அதுதான் போறோம். ராகத்வேஷம் இல்லாத வாழணும். அதுதான் முதல்ல மறுபடியும் சொன்னேன்ல, இந்த ராகத்வேஷம் இல்லாத வாழறதுக்கு வாழ்ந்து பெறும்பொழுது நம்மளுக்கு அந்த வைராக்கியம் ஏற்படணும். வைராக்கியத்துக்கு வந்து விவேகம் இருந்தா தான் வைராக்கியம் ஏற்படும். அதுதான் அந்த டாபிக் போனோம். அது வந்து சத்து, அசத்து எப்படி அதாவது சத்து, மித்யாவை எப்படி பிரிச்சு பார்க்கறதுன்றது. அதுதான் இப்போ காணும் பொருள்கள் எல்லாம் வந்து மாற்றத்துக்கூடியது. இதுக்கு முன்ன இல்ல, இப்ப இருக்குது, பின்னால காணாது போக போகின்றது என்ற கருத்துன்னு நல்லா உள்வாங்கணும். அப்போ பிரம்மம் அப்படின்றது சத்துன்னு சொல்றோம், சித்துன்னு சொல்றோம், ஆனந்தம் சொல்றோம். அப்போ பிரம்மம்னா என்ன அப்படின்றதுக்கு பிரம்மத்த வந்து நமக்கு தனக்கு ஊமை இல்லாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத சத்து, சித்து, ஆனந்தமாக சொல்றாங்க. ஏன்னா உருவமற்றவர், நிர்குணமுடையவர், முக்காலத்திலும் இருக்கிறவரு, எப்பவும் இருக்கக்கூடியவர். அவர பத்தி நம்மளுக்கு வந்து
யாராலையும் வந்து இப்படித்தான்னு விளக்க முடியாது. இருந்தாலும் அந்த ஞானிகள் அவங்களுடைய யோகத்தின் மூலமாகவும், தியானத்தின் மூலமாகவும் அவர்கள் அனுபவிச்சத வந்து எழுதி வச்சிருக்காங்க. அத நம்ம ஏத்துக்கணும். ஆனா, அவர்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, "நாங்க அனுபவிச்சிருக்கிறத எழுதியிருக்கிறோம். அதில நீங்க அனுபவிச்சா தான் முடியும்." இப்போ ஒரு வெல்லம் இனிப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க. அவ்வளோதான ஒழிய, எப்படி இனிப்பா இருக்குதுன்றது நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான். அதுபோல இந்த தியானம், இதெல்லாம் வந்து நம்ப தான் ப பண்ணிக்கணும். அவங்க சொல்றாங்களே அப்படின்னு நம்ப நினைக்கக்கூடாது. அதுதான் இப்படி வாழறவங்களும் என்ன செய்றாங்கன்னா, ஜீவர் முக்தர்களாக வாழுறாங்க. அந்த ஜீவர் முக்தர்களாக வாழ்ந்து இறக்கும் பொழுது வந்து அவங்க விதேக முக்தர்களாக இருக்கிறாங்க. ஜீவர் முக்தர்கள்னா வாழும் பொழுதே இந்த மோட்ச உணர்வோடு, அதாவது மனநிறைவோடு வாழறது. மனநிறைவோடு வாழணும்னா இந்த ராகத்வேஷம் ஆசைய விட்டுடணும். அதுக்கு காரணம் அறியாமை. அந்த அறியாமைக்கு நீக்கணும்னா ஞானம் வேணும். இப்போ சூரியனுடைய ஒளி பட்டா இருள் எப்படி நிகழுதோ, அதுபோல் ஞானம் வந்தா உடனே இந்த அறியாமை போயிடும். இந்த அறியாமை போகும்பொழுது தான் நம்ப அந்த ஜீவன் முக்தர்களாக வாழறதுக்கு நல்ல வாய்ப்பு. எப்படின்னா, ஒரு பூஜை செய்தோமா கூட நம்மளுக்கு அதில வந்து ஒரு முழுமையாக செய்ய முடியாது. அதான் ஏதோ தாய்மான ஒரு பாடல். "கை ஒன்று செய்ய, கருத்தொன்று எண்ண, வஞ்சக ஒன்று பேச, செவி ஒன்று மடுக்க, புலால் கமழும் மேனி ஒன்று சேர, யான் செய்யும் பூஜையை என்னென்னு ஏற்பாய் கச்சியம்ப பெருமாளேன்ட்டு." அவங்களே புலம்புறாங்க. அவங்களாலேயும் முடியலும் பொழுது. ஆனால் அவங்கள முயற்சி செய்து அதுக்கு அடுத்தது அந்த நல்ல நிலையை அடையிறாங்க. அதனால நம்மளும் அந்த முயற்சின்றது இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து முயற்சி வந்து நம்மளது, முடிவு இறைவன்கிட்டருந்து விட்டுடணும். நம்ம அதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போது அதுதான் இந்த உலகத்தில் வாழறோன்னா, இந்த உலகத்துக்கு தேவையான பொருள்களை ஏர்ன் பண்ணுறது, கொள்றது இதெல்லாம் வந்து சரியான வழி தான். அது சரியான முறையில் அதுதான் அ அ தர்ம தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லுவாங்க. அந்த வழியில வாழறவங்களுக்கு தான் சரியான வழி. அதாவது தர்ம வழியில பொருளை ஈட்டி, அதுக்கு தகுந்த மாரி உலக வாழ்க்கையை நுகர்ந்து, அந்த இப்போ நம்ம ஒரு இன்பம் அப்படின்னும் பொழுது, அந்த இன்பம் வந்து பிறருக்கு துன்பம் தராத இன்பமா இருக்குது. அதில நீ வாழறது. ஒரு நல்ல உணவு சாப்பிட்ற. இன்னொருத்தர ஏமாத்தாத வாழற. என் ஒரு நல்ல ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் அதிகமாக போற, கொள்ற. இதனால வந்து இன்னொருத்தருக்கு பாதிப்பு கிடையாது. சில இன்னும் கொஞ்சம் மேல எக்ஸ்ட்ரா போய் சொல்லும்பொழுதுன்னா, தன்னுடைய உடம்புக்கும் பாதிப்பு இல்லாத வாழ்ந்தா, அது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலை. இப்படி வாழும்போது இந்த ஜீவர் முக்தர்களாக வாழணும். அதுக்கு இறக்கும் பொழுது அந்த விதேக முக்தர்களாக போறாங்க. விதேக முக்தர்கள்னா, தேகம் இந்த பஞ்சபூதம் இந்த உடம்பு வந்து அழிஞ்சிடுது. அவங்களுக்கு அந்த உள்ள இருக்கின்ற அந்த சூட்சும உடல்னு சொல்றேன்ல, அந்த வினைப்பயன்கள் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து வினைப்பயன்கள்லாம் அறுத்துடுறாங்க. ஏன்னா எந்த இது செய்தாலும் அவர்கள் வந்து அந்த நிஷ்காமிய கர்மத்தினால செய்தனால அவர்களுக்கு வினைப்பயன் இல்லாதனால, அந்த சூட்சும உடல் வந்து அந்த பரமாத்மாவோடு கலந்து போகுது. இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தோடு கடந்தது. அதுதான் பஞ்சபூதம் அடிக்கடி சொல்ற பாட்டு தான். "ஐவருக்கும் ஒரு சேய் விளைந்து கிடந்தது. ஐவரும் அது சேயை காவல் காத்து வருவார்கள். ஐவருக்கு நாயகன் ஓலை வருங்கால். ஐவரும் அது சேயை விட்டு எழுந்தார்கள்." ஐவருக்கும் ஒரு சேய் விளைந்துக்கணும்னா, இந்த பஞ்சபூதத்துக்கு இந்த உடம்பு வளைஞ்சிருக்குது. இந்த பஞ்சபூதமே நம்மள காத்துக்கின்னு வருது. இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனா இருக்கிற இறைவனுடைய ஓலை வரும்போது, இந்த பஞ்சபூதம் போயிடுது. இப்படி உடம்பு போயிடுது. நம்ம அஞ்ஞானியா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, ஏற்கனவே வினைப்பயன் வந்து இந்த சூட்சும சரீரத்தில இருக்கிறதுனால, இதுக்கு தகுந்தமான இன்னொரு உடம்ப தேடுது. அவங்களுக்கு வந்து அந்த வினைப்பயன் போயிடுது. அதுதான் "எல்லாம் தெரிந்த ஞானிகள் முன்னே வினையை முடிச்சு வைப்பார்கள். பெண்ணே வினையை பிசைந்து பிழிவார்கள். சென்னியின் தாழ் வைத்த சிவனரலான்" என்று சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த வினைப்பயனையே மொத்தத்தையும் எ இல்லாத பண்ணிடுவாங்க. அவங்க அந்த ஞானம் வந்து அந்த
ஒரு ராகத்வேஷம், ஆசை அற்று எந்த செயலை செய்தாலும் நான் செய்யவில்லை. அதுதான் இப்போ இந்த சன்னியாசி யோகத்தில அழகா சொல்லுவாங்க. நீங்க இப்போ நான் எழுந்துக்கிறேன், நான் நடக்கிறேன், பல் துலக்குறேன், இந்த கண்ண மூடுறேன், கண்ண திறக்கிறேன். அதுக்கடுத்து உணவு உண்கிறேன், மலஜலம் கழிக்கிறேன், கேட்கின்றேன். அப்படி இந்த தோல்ல தொடுர் உணர்வு அறிகின்றேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் செய்யவில்லை. அதாவது உள்ளே இருக்கின்ற ஆத்மாவாகிய நான் செய்யவில்லை. அந்த பொறிகள் தான் செய்கின்றது. அப்படின்ற இது அந்த இதில சொல்றாங்க. அந்த பக்குவத்தோட வாழ கத்துக்கணும். அந்த பக்குவத்தோட வாழ கத்துக்கும் பொழுது உங்களுக்கு எதையும் நான் தான் செய்கிறேன்றது அந்த அகங்காரம் வராது. ஏன்னா, அகங்காரத்து மேல தான் இந்த எண்ணம், வினைப்பயன்கள்லாம் அகங்காரத்து மேல தான் நிக்குது. அந்த அகங்காரம்ன்றது டெலீட் ஆயிட்டா, அங்க எண்ணமும் கிடையாது, வினைப்பயனும் கிடையாது. ஆனா அகங்காரம்ன்றது அதான் 2 நான் சொல்றாங்கல்ல. அந்த உள்ள இருக்கிற உண்மையான அகங்காரத்த விட்டுறக்கூடாது. உள்ள இருக்கிறது உண்மையான ஆத்மான்ற அகங்காரம் வேற. இந்த உடம்பும் நான் என்கின்ற ஒரு அகங்காரம் வேற. இந்த உடம்பும் நான் என்ற அகங்காரத்த வந்து நீங்க நீக்கிட்டு, உள்ள இருக்கின்ற ஆத்மா நான் தான் அப்படின்ற அகங்காரம் வரும்பொழுது இது போயிடுது. ஏன்னா இந்த உடம்பும் அந்த உள்ள நான் கிடையாது. இந்த மனசும் நான் கிடையாது. அதனால தான் நம்ம என்னுடைய உடம்புன்னு சொல்றோம். என்னுடைய மனசுன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து அ நல்ல புரிஞ்சு பார்த்தோமா, இதெல்லாம் கிடையாது. இப்ப என்னுடைய உடம்புன்னு சொன்னா, நீ சொல்றத அது கேட்கணும். நீ படுத்து தூங்கிர்ற. கிட்னி இயங்குது, அதுக்கடுத்து ஹார்ட் இயங்குது, அனைத்தும் இயங்குது, ரத்த ஓட்டம் நடக்குது. அது என்னுடைய உடம்புன்னா நீ சொல்றது கேட்கணும்ல. அதனால அது நம்மளுடைய இது கிடையாது. அந்நியமானது, நம்மளுக்கு வேறானது. உள்ள வந்து இதெல்லாம் வந்து சாட்சியாக பார்த்துன்னு இருக்குது. அது அந்த சாட்சியாக பார்க்கறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நான் பேசிங்கிறது நீ கேட்டுங்கிறீங்க. இதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. கனவுல போகிறீங்க, சரியா நிறைய கனவு காண்றீங்க சூட்சும உடல்ல. அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கடுத்தது நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில போயிட்டு, அங்க பிரம்மத்தோட நம்ப இறைநிலையோட ஐக்கியமாகுறோம். ஆனா, அறியாமையில ஐக்கியமாகுறோம். காலையில எழுந்த உடனே மறுபடியும் விவகாரத்துக்கு வந்துர்றோம். இது மறுபடியும் இதே பொழப்பு, ஓட்டம் இதே போல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் சொல்லுவாங்க இந்த இப்ப அடிக்கடி ஜோதி டிவில வரும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மனிதர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. அந்த உள்ள இருக்கின்றத நம்ப அந்த அறியக்கூடிய அந்த ஞானம் இல்ல நம்மளுக்கு. காரணம் என்னன்னா, இந்த 2 விஷயம் சொல்றாங்கல்ல. இப்போ விஷய ஞானம், மெய் ஞானம். நம்ம விஷய ஞானத்திலே வாழ்ந்துர்றோம். விஷய ஞானம்ன்றது நம்ப இங்கே இந்த பொருள் எப்படி ஈட்டுறது, மனைவி மக்கள எப்படி வந்து படிக்க வைக்கிறது, இவங்களுக்கு பசங்கள எப்படி படிக்க வைக்கிறது, மனைவி மக்கள எப்படி பார்த்துக்கிறது, மேலும் எப்படி கார் வாங்குறது, எப்படி வீடு வாங்குறது, என்ன பண்ணுறது, அப்படி போயிடும். இது விஷய ஞானத்தில வரும். அந்த மெய்ஞானன்ற அறிவு வரும்பொழுது தான் நாம்போ உள்ள இருக்கின்ற அந்த அந்த ஆத்மா தான் நம்போ. நான்றது அந்த எக்ஸிஸ்டன்ட்னு சொல்றாங்கல்ல, அந்த உணர்வு நிலை. அது அது எப்பவுமே நான் இருக்கிறேன்றத உணர்த்திக்கினே இருக்குது. இப்போ நீங்க இருக்கிறேன்றது யாரும் உணர்த்த வேண்டியதில்ல. இப்போ நான் இருக்கிறேன்றது யாரும் அது உணர்த்த வேண்டியதில்ல. அது உள்ள நம்மள அறியாமயே நான் இருக்கிறேன்றத நம்ம தெரிஞ்சுக்கினே இருக்கிறோம். ஆனா, அது எப்பொழுதும் விழிப்பு நிலையில தெரிஞ்சுக்கணும். இப்போ கனவு நிலையில நம்ம சரியா தெரிஞ்சுக்கிறோம். அதான் நம்ப இறைநிலை பிரம்மத்தோடவே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அந்த ஆனா நம்மளுக்கு அது தெரியல. இப்பவும் பிரம்மத்தோட தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். உள்ள இருந்து அது உணர்த்திக்கினே தான் இருக்குது. ஆனா, இந்த உலக விஷயங்கள் இப்போ நான் பேசுறேன், கொள்றேன், மைண்டு டைவர்ட் ஆகுது. அந்த மைண்ட வச்சு தான் அதனால தான் மைண்ட் டைவர்ட் ஆகுது. ஆனா, அப்போதான் சொல்லுவாங்க, இருந்தாலும் அந்த மனச வச்சு தான் நம்ம வந்து அந்த பிரம்மத்த அறிய முடியும். அப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துரும். என்னடா மனச வச்சு பிரம்மத்த அறியணும்னு சொல்றீங்களா? அப்போ மனசு பெருசா? பிரம்மம் பெருசா? பிரம்மத்தையே மனச வச்சு அறியணும்னா, அங்க அப்படி எடுத்துக்கக்கூடாது. மனசுல வந்து ஒரு அந்த விகற்பமான புத்திகள் இருக்கும் பொழுது, அந்த உள்ள இருக்கின்ற அந்த ஆத்மாவ அது அறியாது.
அந்த சத்துவ புத்தியோட சத்துவ குணம்னு சொல்கிறேன்ல, அந்த சத்துவ குணத்தோடு நம்ம வாழும்போது சத்துவ குணத்துக்கு வாழணுன்னா பொறாமப்படக்கூடாது, கோபம் படக்கூடாது, இன்னொருத்தர் கோல் சொல்லக்கூடாது. ஆனால் கோல் சொல்கிறது நம்ம இந்தியாவில் அதிகம். அப்போ நம்ம 4 பேர் இருந்துட்டு நிஜம் அது. நம்ம கூட செய்வோம் அந்த தப்பு. நான் கூட தான் சொல்கிறேன். 4 பேர் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா உடனே அவங்கள பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சிருவோம். அவங்களுடைய ஈகோவை வந்து காலி பண்ணிடணும். அவரா எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. பட்டுன்னு அடிச்சிடுவாங்க. அது அதிகம் நம்ப. இதெல்லாம் நீங்கள் விட்டு அதுதான் 20 வேல்யூஸ் சொல்கிறாரு. அதையும் பகவத்கீதையில் சொல்கிறாங்க. 20 குணங்கள். அந்த 20 குணங்கள், அந்த நற்குணங்கள் வாழும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மனம் வந்து சத்துவ புத்தியில் இருக்கும்பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா பரமாத்மாவை அது உணர்கின்றது. அறிகுதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்குது. இருக்கிறத தெரியாத வாழறோம். அதனால் அது அறிகின்றது அப்படிலாம் நம்ம சொல்கிறது கூட சரி. இதை விட அது உணர ஆரம்பிக்குது. அதனால் அப்படி அந்த வேல்யூவோடு வாழறதுக்கு இது மாதிரி கேட்டுக்கினே இருக்கணும். இப்போ நான் அடிக்கடி இப்போ பொறாமப்படுறோம் அப்படின்றது பொறாமப்படுறது நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே பொறாமை விட முடியும். அதுவே தெரியாது. நிஜம்தானே? பொறாமப்படுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பொறாமப்படுறோம் அப்படி நினச்சினாவே அது போயிடும். அதே போல் கோவப்படும்போது கூட சொல்லுவாங்க, ஒரு செகண்ட் அப்படி தட்ட சொல்லுவாங்க. தட்டினா போயிடும். அதே போல் நம்ம கஞ்சனாக வாழறோன்றது கொஞ்சம் யோசனை பண்ணால் அடுத்தவங்கெல்லாம் பார்த்தா இப்போ நிறைய பேர் எப்படி அந்த அவங்களுடைய ஈட்டின பொருள்லாம் அப்படியே 75% 50% இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லையே, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 5% 10% கூட கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வரலையே, அப்படி பார்த்து தான் நம்ம திருந்திக்கின்னு போனோம். இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் சொல்கிறது இதெல்லாம் கேட்டுக்கணும். கேட்கும்போது உள் வாங்கிக்கின்னு சரியா தப்பான்றது நம்ம தனியாக உட்காந்து இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய உள்ளே வந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ கூட ஒருத்தர் 75% என்னமோ மொத்தமாக கொடுத்துட்டாரு. அதே போல் பில்கேட்ஸ் கூட நினைக்கிறேன் நிறைய அவருடைய ஏர்ன் பண்ணதெல்லாம். இப்போ நம்ம ஒரு 10,000 ஏர்ன் பண்ணுறோன்னா ஒரு 1000 கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. ஏன்னா அந்த மனசு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம கலாச்சாரம் அப்படி ரொம்ப பழகிட்டோம். அந்த கொடுக்குற பக்குவத்துக்கு வர்றதுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 ரூபா போட்டால் கூட அவன் சரியான பிச்சைக்காரனான்னு மனசு ஆராய்ச்சி பண்ணுது. ஐயோ அவன் சரியா அவன் நம்மளை சாப்பிட போவானா தண்ணி அடி நம்மளுக்கு எதுக்கு கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்னு போயிடணும். கொடுக்குறதுக்கு அதில் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். விருப்பப்பட்டால் கொடுத்துட்டு போயின்னே இருக்கணும். நம்ம சரியாக கொடுத்தோமா அதை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யார்? கொடுக்கணும்னு மனப்பக்குவம் வந்தால் கொடுத்துடணும். அதான் அந்த எண்ணம் வரும்போது கொடுத்துடணும். நாளைக்கு அப்படின்னு யோசனை பண்ணால் கூட குணம் மாறிடும். இப்படி அந்த வேல்யூகள் அதிகமாகும் பொழுது என்னான்னா அந்த மனம் தெளிவடையும் பொழுது அந்த உள்ளே இருக்கின்ற அதுதான் அந்த இது நோக்கி போகும். சத்துவ குணத்தில் இருக்கும்போது. ரஜச குணத்தில் இருக்கும்போது ஸ்பீடு, கோபம் பொறாமல் சம்பாதிக்கிறது வேகமாக. தமஸ் குணம்ன்றது சோம்பல் அப்படி வந்துடும். அதனால் இந்த சத்துவ குணத்துக்கு போகணுன்னா இந்த 20 வேல்யூகள் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே போயிடும். அப்போ உள்ளே இருக்கிறத நீங்கள் போகணும். அதுதான் இவர் கூட திருமூலர் அழகான பண்ணு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவு அறிந்த பின் தன்னை அரிசிக்க தான் இருந்தேன். இன்னொரு பாட்டு கூட சொல்லுவார். என்னிலே இருந்த ஒன்றை யான் கண்டதில்லை அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண ஒல்லிரு, என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேன் என்றார். எல்லாமே அதுதான் சொல்லுவாங்க. அவள் இன்னும் கூட ஒன்று சொல்லுவாங்க. வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கள், தேனுக்குள் இன்பம் சிவப்பா கருப்பா, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தால் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தார். எல்லாமே உள்ளதான் சொல்கிறாங்க. நம்ம வெளியே புற வழிபாடுகள் அதுவும் தேவை. ஏன்னா இப்போ சாதாரண மக்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லாத மக்கள்லாம் வந்து புற வழிபாடுகள் அது கும்புறதுக்கு சரியான வழி தான். அதுக்கடுத்தது அப்படியே இல்லாமல் அடுத்தது நம்ம உள்ளவும் இருக்கார், இதெல்லாம் விட்டுடணும், இந்த குணநலங்கள்லாம் விட்டுடணுன்ட்டு நினச்சா தான் விட முடியும். கேட்க தான் விட முடியும். உடனே விட முடியாது. ஏன்னா நம்ம எத்தனையோ பிறவியில் செய்து நம்மளுடைய அந்த அந்த சஞ்சீத கர்மத்திலேருந்து வந்து இருக்க இந்த பிராரப்த கர்மத்தில் இருக்கின்ற அந்த வினை பயன்கள் வந்து நம்மளை விடாது. மாயை வந்து வலிச்சிக்கினே இருக்கும். அதனால் மாயன்றது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கீழே வச்சுருக்குது. ஈஸ்வரன் வந்து மாயை வந்து அவருடைய வசம் வச்சுருக்கார். ஈஸ்வரன் வந்து மாயை வந்து அவருடைய வசத்தில் வச்சுருக்கார்.
நம்ம வந்து இருக்கிறதுனால மாயை வந்து நம்மள அடிக்கடி இழுத்துக்கின்னே இருக்கும். முயற்சி பண்ணுவோமே! இப்ப நம்ம கூட இருக்கிறோம், கேட்குறோம், கொள்றோம். இது முன்ன எதுவும் தெரியாது. ஏதோ கேட்குறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிடுன்றோம் நம்ம மனசுக்குள்ள ஒரு திருப்தி. இன்னும் கேட்க கேட்க எவ்வளோ மாறுவோன்றத நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். அ அ அந்த எண்ணத்தோடு நம்ம நோக்கி போய்க்கினே இருக்கும் பொழுது, நம்மளுடைய அந்த உள்ள நம்மளுடைய அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மா அதுதான் ஜீவாத்மாவ கூட அது உள்ள நம்ம சாதாரணமா சிதாபாசன்னு சொல்லுவாங்க. எதுக்கு நான் இங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சிதாபாசன்றது என்னன்னா, அந்த பிரம்மம் வந்து நம்மளுடைய உள்ள இருக்கின்ற மனம், புத்தி, சித்த, அகங்காரத்தில பட்டு பிரதிபலிக்கும் பொழுது, அது சிதாபாசனாக வேலை செய்யுது. கரெக்ட்டா? அது அவரே அவரு. அது சிதாபாசனா வேலை செய்யுது. அந்த சிதாபாசன்லயும் கூடஸ்தன்னு இருக்கு. அந்த பிரம்மம் அது பிரம்மம் வந்து அசையாத அது சாட்சியாக நின்னு பார்த்தது. பிரம்மம் வந்து எதையும் பார்க்கறது தான் அது வேலை சாட்சியா. ஆனா எங்கும் வியாபிச்சு அது நீக்கமற நிறைஞ்சிருக்குது பிரம்மம். அது சாட்சியாக பார்க்கும் அவ்வளோதான். அது மாரி நம்மளுடைய உள்ள இருக்கின்ற அந்த சிதாபாசன் மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தில வந்து அந்த சிதாபாசன் வேலை செய்யுது. அதுதான் நம்ப ஜீவாத்மான்னு சொல்றோம். இப்படி அதில தான் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்க போகலாம். ஜீவாத்மாவிலயும் ஆத்மா இருக்குது. பரமாத்மாவிலயும் ஆத்மா இருக்குது. 2த்துலயும் பொதுவா ஆத்மா இருக்கு. அப்படி பார்க்கணும். இப்படி பார்த்துக்கினே வரும்பொழுது நம்மளுடைய அந்த வாழும்போது நல்ல ஜீவர் முக்தர்களாக வாழணும். அந்த ஜீவர் முக்தர்களாக வாழும்பொழுது அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த உடம்பு வந்து நம்மளுடைய கடைசியில பிராரப்த கர்மம்னு சொல்றோம்ல, அத அனுபவிச்சே ஆறணும். இப்போ நோய், நொடி புரியுதா? லாபம், நஷ்டங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு போன பிறகு என்னுடைய வினைப்பயன் தான். எனக்கு வந்துடுச்சு, லாபம் வந்துடுச்சு, நஷ்டம் வந்துடுச்சு, எனக்கு நோய் வந்துடுச்சுன்றதெல்லாம் ஈஸ்வரனுடைய பிரசாதமாக ஏத்துக்கணும். ஏன்னா அப்படி ஏத்துனா தான் உங்களுடைய மனம் வந்து சாந்த நிலைக்கு போகும். இல்ல நம்மளுக்கு மட்டும் வந்துடுச்சு, உலகத்தில இருக்க அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில வந்துன்னு தான் இருக்கும். இப்போ பிறந்தவங்க எல்லாம் இறந்து தான் போனோம். ஏதோ ஒண்ணு காமிச்சு இறக்க வைக்கும். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்ல இறக்க வைக்கும், ஒருத்தருக்கு நோயில இறக்க வைக்கும், ஒருத்தர் சுகரு, ஒருத்தர் பிபி, ஒருத்தர் கேன்சரு. யாருக்கும் ஏதோ ஒண்ணு தான் இருக்கும். நம்மளுக்கு மட்டும் வாய்த்ததுன்னு நினைக்கிறது வந்து அப்படி போகாம போனீங்கன்னா, இந்த மனநிறைவோட வாழணும். அதுதான் நம்ம வேதத்தில சொல்றது மோட்சன்றது மனநிறைவு தான். அந்த மனநிறைவு வாழணும்னா மறுபடியும் அது மாரி சொல்றோம்ல, ஆசை, ராக, துவேஷத்தெல்லாம் நீக்கிக்கின்னு, இது மாரி நெறைய சத்சங்கங்கள்ல கேட்டுக்கின்னே இருந்தீங்கன்னா, அது மனசுல பதிவாகிக்கினே இருக்கும். நீங்க எத கேட்குறீங்களோ அது பதிவாகும். நான் மறுபடியும் சொல்றேன், சினிமா, சீரியல் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதில சொல்ற கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு உள்ள பதிய தான் பதியும். ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் வெளிப்படும் அது. நீ யார பழி வாங்கணும்னு எண்ணம் வந்துரும். யாருக்கு விஷம் வைக்கணும்னு எண்ணம் வந்துரும். ஏன்னா, உள்ள அது பதிவாகி போகுதுல்ல. அதனால வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்றேன் இந்த கருத்துன்னா, இப்போ நீங்க கேட்டுன்னு இருக்கிறீங்க. உங்கள அறியாம அது உள்ள வந்து பதிவாகுது. இதில நல்ல கருத்துக்களா இருக்கும் பொழுது, உங்களுக்கு அது மனசு வந்து அந்த சத்துவ குணத்த நோக்கி போகும். நீங்க இது மாரி இப்போ என்ன திட்டமிட்டு வந்து சமுதாயத்த கெடுத்துக்கின்னே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட காலையில ஒருத்தர் பேசியிருந்தாரு. "என்னப்பா இப்படியெல்லாம் பண்றாங்களே!" அப்படின்ட்டு. அந்த ஒரு பழிவாங்க குணம், ஒருத்தர் எப்படி அந்த வீட்டு இருக்கிறவங்கள கொலை பண்றது, எப்படி விஷம் வைக்குது, இப்படியே காமிச்சிருந்தா, உங்களுக்கு உள்ளவும் அது பதிவாகுதுல்ல. ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்களும் அதுவா மாறிடுவீங்க. அதனால வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. இது நான் அடிக்கடி சொல்றது தான். சத்குணங்களுக்காரங்க டிவியில கூட நெறைய இதுவெல்லாம் போடுறாங்க. எவ்வளோ ஆன்மீக சேனல்கள், நகைச்சுவை சேனல்கள், பாடல்கள், அதுக்கடுத்து உலகத்த பத்தி நெறைய சுற்றுலாக்கள். பொழுதுபோக்குறது வந்து நீ சந்தோஷமா இருந்து பொழுது போக்குனா கரெக்ட்டு. அங்க போய் நீ கோவமும், வெறுப்பும் வாழ்ந்துன்னு அத பார்த்துன்னு எனக்கு பொழுதுபோக்குன்னு சொல்றீங்க. அது எந்த விதத்தில சரின்னு தெரியல. அதனால அதெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு நீங்க வாழ்ந்து வரும்பொழுது தான் இந்த அ சத்துவ குணத்தில வாழ்ந்து உள்ள இருக்கிற அந்த இது அறிந்து நீங்க போம்பொழுது, அந்த சத்துவ குணத்தோட வாழும்பொழுது என்ன ஆகும்னா, நீங்க வினைப்பயன்கள் வந்து இப்போ எந்த கர்மம் செய்தாலும் நிஷ்காமிய கர்மம். அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன்ல, இந்த பொறிகள் செய்தாலும், எது செய்தாலும் நான் செய்யவில்லை. அது செய்யுது. இப்ப நம்ம ஒரு ஏதாவது யாருக்காவது உதவி பண்ணேன்னா, நான் பண்ணேன்னு நினைக்காதீங்க. ஏதோ இறை அருள் சொல்லுது. நம்ம மனசுக்குள்ள 10 பேருக்காண்ட சொல்றது வந்து அதனுடைய பலன் கிடையாது உங்களுக்கு.
அந்த நிஷ்காமிய கர்மமாக செய்துன்னு வந்தீங்கன்னா, இந்த பலன் வந்து உங்களுக்கு சரியாக நல்ல இதை நோக்கி போகும். அப்ப ராகத்வேஷம், அந்த வினைப்பயன், அதுக்கு அடுத்தது மோட்சம். அந்த புத்திக்கு நம்ம இது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது எது சத்து, சித்து, ஆனந்தம். அப்போ சத்து, சித்து, ஆனந்தத்துக்கு சொல்லும் பொழுது, முக்காலத்தில் இருக்குது இறைநிலை. இப்பவும் இருக்குது, இது முன்ன இருக்குது, எப்பவும் இருக்குது, சத்தாக இருக்குது. சித்தாக இருக்கும் பொழுது நம்ம உள்ள வந்து அறிவாக, உணர்வாக வேலை செய்யுது. யாருக்காவது யாரையாவது போயிட்டு நீங்கள் அறிவு இல்லைன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் வேறு எதுவும் பணம் இல்லை எது சொன்னாலும் கம்முன்னு இருப்பாங்க. அறிவு இல்லைன்னா உடனே கோவம் வந்துடும். ஏன்னா அறிவு வந்து ஏற்கனவே உள்ளே வந்து எக்ஸிஸ்டிங் எல்லாருக்கும் வந்து சத்து சித்தாக அது வந்து வேலை செய்யுது. ஆனந்தத்தை வந்து நம்ம டெய்லி தூக்கத்தில் அறிகிறோம். ஆனந்தம்னு கூட அதை சொல்ல முடியாது, ஆனந்தம். ஏன்னா ஆனந்தத்துக்கு நம்ம சொல்லுவாங்க அது ப்ளஷர்னு, அதுக்கு ஆப்போசிட்டு கூட கிடையாது. இப்போ இன்பம் துக்கம் அது மாதிரி ஆனந்தத்துக்கு கிடையாது. எதனால் கிடையாதுன்னா அது ஒன்று தான். அது அனந்தம்னு சொல்கிறது. அதாவது ஏதுமற்ற நிலையில் இருக்குது. பிரம்மம் வந்து அது நிர்குணமாக இருக்குது. நிர்குணன்றது என்னென்னா 3 விதமான, அது படைக்கும் பொழுது 3 விதமான குணமாக, அதாவது பிரம்மம் ப்ளஸ் மாயைன்னு சொல்லுவாங்க. பிரம்மத்திலேருந்து மாயை வந்து வெளிப்படும் பொழுது 3 விதமான குணங்களாக வெளிப்பட்டு அதிலேருந்து அந்த சிருஷ்டி. இந்த அதுக்கு அடுத்தது சூட்சும பூதங்கள், அதுக்கு அடுத்தது ஸ்தூல பூதங்கள். அதெல்லாம் சூட்சும பூதங்கள் பஞ்சீகரணமாக ஏற்பட்டு அதுலேருந்து சூட்சும பூதங்கள் அவதிக்கு நம்மளுடைய அதாவது சூட்சும உடல், ஸ்தூல உடல்லாம் ஏற்பட்டு நம்ம வாழ்ந்துக்கின்னு வரோம். இப்படி அந்த ஆனந்த நிலையை அடையும் பொழுது என்ன ஆகுன்னா, இது எப்போ நம்ம தூக்கத்தில் அந்த இது உணர்கிறோமோ எழுந்த உடனே விவகாரத்துக்கு போயிடும்ல. இப்போ நம்ம தனிமையாக விழிப்பில் இருக்கும்பொழுது நம்ம தூக்கத்தில் இருக்கிறத அனுபவிச்சோமா, அதுக்கு தான் தியானம். அதுதான் முயற்சியானது தான். அது முயற்சி பண்ணணும். அது கூட தியானன்றது வந்து எதையாவது ஒன்றை வழிபடுதல். இப்போ நமச்சிவாயன்னு சொல்கிறோன்னா, நம்மளுடைய மனம் வந்து எப்பவுமே ஓடிக்கினே இருக்குது. அதை வந்து ஒரு நிலைப்படுத்துது தான் இப்போ நமச்சிவாயா, ஏதோ சரவணபவா ஏதோ சொல்லும் பொழுது, அங்கே மனசு வந்து நீங்கள் கர்த்தாவாக இருக்கிறீங்க. சாதாரணமாக இப்போ நம்ம என்னன்னா போக்தாவாக இருக்கிறோம். மனசு சொல்கிறது இது பண்ணிக்கின்னு அதன் பிரகாரம் ஓடின்னு இருக்கோம். மனசு வந்து நம்ம கர்த்தாவாக இருந்து மனசு வந்து போக்தாவாக இருக்க கற்றுக்கணும். போக்தாவாக இருக்கணும். மனசு வந்து நம்ம சொல்கிறது கேட்குறது தான் அங்கே நமச்சிவாயன்னு சொல்லும் பொழுது, நமச்சிவாயான்னு நீங்கள் சொல்கிறது தெரிஞ்சு சொல்கிறீங்க. ஆனால் சாதாரணமாக உட்காந்துருக்கும்பொழுது நம்ம உள்ளே வந்து பல எண்ணங்கள் ஓடுது. அது நம்மளை அறியாமல் ஓடுது. அதுக்கு பேர் தாட்ஸுன்னு சொல்கிறாங்க. அந்த தாட்ஸ் வந்து அது பாட்டு ஓடிக்கினே இருக்குது. அப்போது அது உங்களை வந்து மனசு வந்து கர்த்தாவாக வேலை செய்து, நம்ம போக்தாவாக இருக்கிறோம். நம்ம வந்து கர்த்தாவாக இருக்கணும், மனசு வந்து போக்தாவாக இருக்கணும். அந்த நிலைக்கு எடுத்து போகணும். அதுதான் நமச்சிவாயம். அதுக்கு அடுத்தது போது தான் அந்த சமாதி நிலை. சமாதி நிலையில் கூட 2 விதமான சமாதி சொல்கிறாங்க. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு சொல்கிறாங்க. சவிகல்ப சமாதினா இப்போ நான் சொல்கிற மாதிரி அங்கே செய்கின்றவன் இருக்கிறான்றான், செய்கின்ற பொருளும் செய்யப்படும் பொருளும் இருக்கிறது. அதாவது அந்த கர்த்தாவும் தெரியும், போக்தாவும் தெரியுது. அதாவது இப்போ நமச்சிவாயன்றது அவன் சொல்கிறான்றது தெரியுது, அங்கே சொல்கின்றவனும் இருக்கிறான். நிர்விகல்ப சமாதின்னும் பொழுது அங்கே எதுவும் கிடையாது, ஒன்லி எக்ஸிஸ்டிங். ஸோ அதாவது கர்த்தாவும் கிடையாது, செய்கிறவனும் கிடையாது, செய்யப்படும் பொருள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது. திடீர்னு இதெல்லாம் வந்துடாது. அதுதான் அந்த பதஞ்சலி யோகத்தில் சொல்லுகின்ற அஷ்டாங்க யோகத்தை, யமம் நியமம், அதுக்கடுத்தது தியானம், பிரத்யாகாரா, தாரணை, பிரத்யாகார, தாரணை, பிரத்யாகார, அதுக்கு அடுத்தது தியான, சமாதி. இது மொத்தத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம ஏமம் நியமம்லாம் நம்ம எது கடைப்பிடிக்கணும், எது கடைப்பிடிக்க கூடாதுன்றது ஃபாலோ பண்ணின்னு வந்தால் தான் இதெல்லாம் வரும். எடுத்தோடனே நான் எல்கேஜி யூகேஜிலாம் படிக்காத எடுத்தோடனே நான் டிகிரி படிச்சணுன்னா முடியாது. அதனால் அனைத்தையும் வந்து இது சொல்கிறாங்களேன்னு ஒதுக்க வேண்டியதில்லை. அதனால் பக்தி யோகத்தையும் கூட நீங்கள் செய்யணும்.
அது பகவத்கீதையில் 4 விதமாக சொல்லுவாங்க. முதல்ல வந்து நிர்குண பிரம்மம், அதாவது கடவுள் எங்கே நீக்கமற இருக்கிறாரு அப்படின்றத வந்து வழிபடணும். அது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது முடியலன்னா அனைத்து உடல்களிலும் அனைத்தையும் வந்து ஈஸ்வரனாக பார்க்க வேண்டும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கு முடியலன்னா பக்தி ஒன்றுத்தில் ஏற்றி வழிபடுதல். இப்போது சிவன், விஷ்ணு, சூரியன், ஒரு மரம், ஒரு ஒரு பசுந்தானம் பிடிச்சி அதில் வந்து பில்லு வச்சு கூட வழிபடுறாங்க. அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குது. ஒரு பசுஞ்சாணத்தை பில்லு வச்சு ஏன் வழிபடுறாங்க? அங்கே நம்மளுடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பசுஞ்சாணன்றது வந்து ஜடப்பொருளே கடைசி, புரியுது? அந்த டேபிள் சேர் எல்லாம் வந்து கடைநிலை. சாணம்னும் போது நம்ம கடைநிலையாக பார்க்குறோம். அதே போல் ஜீவராசிகளில் உயிர்களில் வந்து பில்லு வந்து கடைநிலை. இது யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பசுஞ்சாணத்தை வச்சு வழிபடுற, பில்லு வச்சு வழிபடுறீங்கன்னு. அங்கே கடைநிலையான ஜடப்பொருளும் கடைநிலையான உயிராகிய அந்த பில்லையும் வச்சு நீங்கள் வழிபடுங்கன்றது எது சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய அதையும் இறைவனாக வழிபடு, உள்ள இருக்க அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் வச்சாங்க. சும்மா வைக்கல. தெரிஞ்சு நீங்கள் இது யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக தான் அந்த கடைநிலையான அந்த ஜட பொருளான மலத்தையும் அதில் மேலே கடைநிலையான அந்த புல்லையும் வச்சு, ஏன்னா புல் பூண்டு தான் லாஸ்ட்டு சொல்கிறோம். புல் வந்து கடைசி ஜீவராசிகளில் கடைசி நிலைன்னு சொல்லுவாங்க. அதையும் வச்சு வழிபடு அப்படின்னு எடுத்துன்னு வந்தாங்க. இப்படி நம்மளுடைய உள்ளே இருக்கிறன்ற அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு நிறைய முறைகள் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு கோயிலுக்கு போனால் சில பேர், இப்போ நான் கூட வந்து நிறைய பேர் கேட்டால் வேறு என்ன கழிச்சா ஒரு கோயிலுக்கு போனால் விபூதி வச்சுக்கூடாது. ஏன் வச்சுக்கணும்? அதெல்லாம் கிடையாது. அங்கே 4 பேர் வச்சுக்கும் போது வச்சுக்க, வேணான்னா நீ சொன்னால் அகம்பாவம். இப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறையும் போது அங்கே உள்ளவும் இருக்காருல்ல, அந்த சிலையிலும் இருக்கிறாரு கடவுள். இப்போ கடவுள் அங்கே உள்ளே இருக்கிறாரு, அதையும் வணங்கு. அங்கே மட்டும் இருக்கிறாரு நினச்சானே நீ முட்டாள் தனமாகிடும். அங்கே இல்லைன்னு சொன்னாலும் அகம்பாவம் ஆகிடும். அதுதான் இந்த இவர் நம்ம யோக பரமான்சர்னு நினைக்கிறேன். அவருடைய சிஷ்யர் வந்து இதுக்கு இமயமலைக்கு போயிட்டு வந்தார். அப்போது அவர் கேட்டார், என்னப்பா இமயமலைக்கு போய் வர்றாரு, இங்கே உயிரிட்டுள்ள ஜனங்கள்லாம் இருக்குது. நான் இமயமலைக்கு நான் போயிருக்கேன், கைலாசம். அங்கே ஒன்றுமே இருக்காது, ஒரு மலை, மண், கல், அதுதான் பார்க்க முடியும். அதை போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னோடனே இவருக்கு உள்ளே வந்து ஒரு எண்ணம் வந்துடுச்சு. மறுநாள் என்ன செய்தார்னா ஒரு கோயிலுக்கு போனார். அங்கே கற்சிலை. இவர் நம்ம சாமி தான் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நான் வணங்கக்கூடாதுன்னு வந்துட்டார். அப்போது வந்தோடனே கேட்டார், ஏன்பா போனி ஏன்பா வணங்கலை அப்படின்னாரு. அங்கே கல் தானே அது எப்படி இருந்து, எல்லா இடத்துலையும் இருக்கும்போது அங்கேயும் இருக்குது இல்லை. அப்படி போனோம். நான் அகம்பாவத்தில் நான் கடவுளை வணங்க மாட்டேன்னு சொல்கிறது தவறு. அங்கே மட்டும்தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறதும் தவறு. நம்ம உள்ளும் இருக்காருன்றது புரிஞ்சிக்கணும். அப்படி நோக்கி போய்கின்னு இருக்கணும். அந்த அகம்பாவத்தை வந்து அவ்வளோ, அதுதான் நான் முன்ன சொன்ன முடியல, அந்த அகம்பாவத்து மேலே தான் அந்த எண்ணம் வினைப்பயல்லாம் இருக்குது. இது அழிக்கணுன்னா இப்படி கேட்டு 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 நீங்கள் உள் வாங்கும்போது குறைந்தாலும் மறுபடியும் அது மேல் நோங்கி நிற்கும். அதுதான் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க கேட்டுருப்பாங்க, நான் கேட்டேன், அகம்பாவன்றது அழியாது, கடைசியில் மலிந்து தான் போகும் அப்படின்றாங்க. அது எங்கேயாவது இருந்துக்கினே தான் இருக்கும் அப்படின்றது சைவ சித்தாந்தத்தில் ஒரு வாதம். அதையும் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எப்படியும் அது வெளிப்பட்டுக்கினே தானே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு அந்த எதை செய்தாலும் நான் செய்தேன், கோபம், பொறாமை, அந்த அகம்பாவம் உள்ளே இருக்குது நம்மளுடையது. அதுதான் 2 சொன்னேன் நான். அந்த மனசும் உடலும் நான் நினைக்கிற ஒரு தான் அகம்பாவம். அதை விட்டுட்டு உள்ளே இருக்கிற பிரம்மம் தான் நான் உண்மையான சொரூபம், அதுதான் நான் ஆத்மா, அதுதான் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன், அதுதான் எங்கும் வியாபரித்து இருக்கிறது, என்னுள்ளே இருக்கிறது தான் அனைத்து ஜீவராசிகள் இருக்குது, என்னுள்ளே இருக்கிறது தான் இந்த ஜடத்துலையும் இருக்குது. இப்போ நேற்று கூட ஒருத்தர் அன்பர் கேட்டார், என்னப்பா ஜடத்தில் இது டேபிள் சேரெல்லாம் உயிரற்று இருக்குது, நீ எப்படி இது வந்து பிரம்மன் சொல்லு அப்படின்னாப்புல. இதில் சத்தா மட்டும் பிரதிபலிக்குது. இதில் வந்து சித்து இல்லை, ஆனந்தம் கிடையாது, சத்தா மட்டும் இருக்கின்றது.
அனைத்தும் இருக்கிறதுன்னு சொல்கிறேன்ல. டேபிள் இருக்கிறது, புத்தகம் இருக்கின்றது, மைக் இருக்கின்றது. அந்த இருக்கின்றதுன்னு சொல்கிறேன்ல, அதுதான் சத்து. சத்தாக இருக்குது. இந்த உலகம் இருக்கின்றது. அது பிரம்மமாகவும் இருக்கின்றது. நம்முள்ள இருக்கின்றது. அ நம்போ இப்போ நம்ப சொன்ன மாரி இந்த சிதாபாசன் போது இந்த உயிர்கள்ல பட்டு அந்த அந்த சூட்சும சரீரத்தில மனம், புத்தி, சித்த அகங்காரத்தில பட்டு பிரதிபலிக்கும் பொழுது, அது சித்தாகவும், ஆனந்தமாகவும் நம்மளுக்கு வேலை செய்யுது. அதனால தான் வ அந்த உயிர் போயிட்டா கூட, அந்த பணம் கூட பிரம்மன் தான். அது ஏத்துக்க மாட்டாங்க நெறைய பேர். என்னடா இது? அது சத்தா இருக்குது. சித்து ஆனந்தம் தான் அங்க இல்ல. அது அந்த சூட்சும உடல் வந்து வெளிய வந்து இன்னும் உடல தேடிக்கிட்டு போயிடும். அந்த சூட்சும உடல் தான் வெளிய போயிடுது. மீதி அது இருக்குது. அதுக்கு அடுத்தது அது நம்ம வந்து எரிக்கிறோமோ, புதைக்கிறோமோ அதுக்கு அடுத்தது அது டீகம்போஸ் ஆயிடுது. அதனால இறைநிலைன்றது வந்து எங்கும் நீக்கமறைஞ்சிருக்குது. நம்ம உள்ளும் இருக்குது. அப்படின்றத நம்போ அந்த புரிஞ்சிக்கணும், வாழணும். இப்போ நான் முதல்ல எதுக்கு இந்த கருத்து சொன்னேன்னா, நம்ப இப்போ இந்த ருத்ராட்சம் போட்டு போகும்போது இப்படி கேட்டாங்களா நான் வருத்தப்படக்கூடாது. ஆனா தெரிஞ்சுக்கணும். 10 பேர் சொல்லணும். அவங்க சொன்னா கூட நீ வருத்தப்படாதப்பா, அவங்களுக்கு அறியாமையில சொல்றாங்க. ஞானம் இல்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கின்னா உங்களுக்கு அந்த கோபம் வராது. அவங்க பாட்டுக்கு எதாவது சொல்லி போறாங்க. இப்போ 4 பேர் வரும்பொழுது 4 பேரா கூட போவது கரெக்ட் உலகத்தோட. அங்க போய் நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல வேணாம். 4 பேரா கூட இருங்க. 4 பேரா கூட இருந்தாலும் நம்ம தனித்திருது கத்துக்கணும். தனித்திருக்கு தான் அதுதான் சொன்னார். தனித்திரு, பசித்திரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னார். யாரு? வள்ளலார். பசித்திருன்னா அங்க இந்த பசி கிடையாது. கடவுள் பசியோட, கடவுளை நோக்கிய பசியோட. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு இவரு கூட தெரியும். பாலகிருஷ்ணன் கூட. ஒருத்தர் பசித்திருன்றது தவறா புரிஞ்சுன்னு சாப்பிடாத உயிர் விட்டார். சாப்பிட அங்கே பசித்திருன்னு சொல்கிறதுக்கு அப்படி இருந்தால் அன்னதானம்லாம் அந்த அன்னக்கூடம்லாம் அவர் ஏன் ஏற்படுத்தினார்? இவங்க புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறது. பசித்திருன்னா கடவுள் நோக்கி பசித்திரு. அதே போல் விழிப்பு நிலையில், அதாவது விழிப்பு நிலையில் இருக்கணும். விழிப்பு நிலைன்னா 10 பேராக கூட இப்போ நம்ம பேசியிருந்தா கூட இறைநிலையோட அந்த எண்ணத்தோடு இருக்கணும். அதே போல் அந்த விழிப்பு நிலையில் இருந்துட்டு தனித்து நிற்கவும் கற்றுக்கணும். இந்த உலகத்தோடு வாழ்ந்தாலும் ஒட்டாமல் வாழறதுக்கு. இப்போ தாமரை இலை தண்ணியில் இருந்தாலும் அந்த தாமரை தண்ணி அதில் ஒட்டுதா? தண்ணியிலேயே வாழுது, இதுலேயே வாழுது. ஆனால் அதில் ஒட்டல. அது மாதிரி வாழ கற்றுக்கணும். அப்படி வாழ கற்றுக்கினா நீங்கள் வந்து அந்த குணநலங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்துவ குணத்தை நோக்கி போகும். எதுக்கு எடுத்தாலும் அந்த பொறாமை, கோள் சொல்கிறது இதெல்லாம் நீக்கிட்டு இந்த பகவத்கீதையில் இருக்கிறன்ற அந்த 20 குணநலங்களை நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அந்த ஆத்மா, ஜீவாத்மாவும் ஆத்மாவும் ஒன்று தான். அதுதான் இப்போ நம்ம இதுக்கு சபரிமலைக்கு போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரெடியூஸில் கூட எழுதியிருக்காங்க. கோயிலில் போனீங்கன்னா தத்துவமசின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியாது போயின்னு இருக்காங்க. தத்துன்னா இறைவனை தத்து, துவம்னா நீ, ரெண்டும் அசி ஒன்றாக இருக்கின்றாய். அது 3 பதமாக பிரித்து அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேசுவாங்க. தத்துக்கும் தத்துன்னா இறைநிலை, துவம்னா நான், அசினா இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்றது தான். அது நீவாக இருக்கிறாய். ரெண்டும் எல்லாம் ஒன்று தான். அதுதான் அந்த வேதத்தில் வந்து 4 இது சொல்லும் பொழுதும் ரிக்வேதத்தில் ஃபஸ்ட்டில் வந்து பிரஜானம் பிரம்மம், யஜுர்வேதத்தில் வந்து அகம் பிரம்மாஸ்மி, சாமவேதத்தில் வந்து தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மன்றது அதர்வண வேதத்தில் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தத்துவமசின்றது நீ அதுவாக இருக்கிறான்றது குரு சொல்கிறது. அப்போ நான் அவரெல்லாம் ஓரளவுக்கு உணர்ந்த பிறகு குருவாண்ட நான் அயம் ஆத்மா பிரம்மா, பிரம்மனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லணும். இது உபதேச வாக்கியம் தத்துவமசின்றது. இப்படி ஒவ்வொன்றத்தையாக அடுத்தவங்க சொல்லும் பொழுதும் நிறைய இது நீங்கள் கேட்டுக்கினே இருக்கணும். ஏன்னா உபயோகம் இல்லாத வாட்ஸ்அப்பு, ரீலு, அந்த ரீல் பார்க்குறாங்க. அது என்ன பார்க்குறாங்கன்னே தெரியல. அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே டூப்ளிகேட்டு. அது பேரே ரீலு. அது வேறு சும்மாவே தள்ளிட்டு இருக்காங்க. பார்க்கவும் இல்லை. அப்போ என்ன உனக்கு அதனால் பலன்? இல்லை ஒன்று பணம் சம்பாதிக்கிற வழியாவது இருக்கணும் அதில். அப்படி இருந்துட்டால் கூட உலக விஷயத்தை அனுபவிச்சுட்டு போகலாம். எதுவுமே இல்லாத அந்த டைம் பிறந்தது இறைவன் கொடுத்தது. எதுக்கு இந்த பிறவி கொடுத்தாருன்றதே தெரியாது. இந்த பிறவி எதுக்கு கொடுத்தாரு? அடுத்த பிறவி வரக்கூடாது நம்மளுக்கு. எண்ணற்ற பிறவிகள் அது மாணிக்கவாசகர் அது சொல்கிறாருல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்து இளைத்தேன் என்றாருல்ல. அப்படி இந்த பிறவிகளை எடுத்து அதுதான் அந்த எடுத்து 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 இருக்கிறத நீக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறதை விட்டு சும்மா அந்த ரீல்ஸு தள்ளின்னு நான் பார்ப்பேன் நிறைய பேர். அது பார்க்கவும் மாட்டாங்க.
சும்மாவே தள்ளிக்கின்னு இவங்களுடைய டைமு எதுக்கு அதில் இல்லை பணம் சம்பாதிக்கிறது இருந்தால் கூட பரவாயில்ல. சரி அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த உலக விஷயத்துக்கு. உலக விஷயத்துக்கும் இல்லை, ஆன்மீக விஷயத்துக்கும் இல்லை. இவங்களுடைய அந்த காலத்த வந்து அதில ஒரு பயன் இல்லாம செலவு பண்ணியிருக்காங்க. இந்த பிறவி அதுதான் 3 விதமான களைப்பு சொல்லுவாங்க. இப்போ உடல் களைப்பு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மனசு களைப்புன்னு சொல்லுவாங்க. இது 2 நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்க. அதுக்கடுத்து உயிர் களைப்புன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ உடல் நல்ல வேலைகள செய்துட்டு உட்காந்தோமா ஒண்ணும் முடியாது, எழுத முடியாது. இருந்தாலும் யாராவது ரொம்ப தெரிஞ்சு வந்தாங்கன்னா எழுந்து நின்னுடுவேன். இந்த மனசு களைப்பு வந்துருச்சுன்னா, உட்காந்துன்னு இருப்பேன். யார் வராங்க, போறாங்க எதுவுமே தெரியாது. இதுக்கு மேல ஒண்ணு அந்த ஆன்றோர்கள் பெருமக்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தில சொல்றதுன்னா, இந்த பிறவியில எத்தனை பிறவி எடுத்து எடுத்து நான் இளைத்தேன் அப்படின்றது இந்த உயிர் பேர்ல வந்து ஒரு களைப்பு ஏற்படணும். இதெல்லாம் வேண்டாம். இப்படி பொழச்சு அதான் இப்போ நாய்க்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி தானே வாழ்ந்துக்கிறோம். நாய் ஓடுது, ஓடியாருது, போகுது, வருது, இனப்பெருக்கம் போகுது. அதே வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு போறது. இ இந்த கூடுமான அளவுக்கு நான் இது ஒரு குறையா எடுத்துக்காதீங்க. இந்த ரீல்ஸு, இந்த யூடியூப்பு இதெல்லாம் பார்க்கறத விட்டுடுங்க. ஏதாவது ஒண்ணு பலன் இருந்தா பாரு. அதனால பணம் வருதுன்னா கூட பரவாயில்ல. இல்ல நல்ல அட்வைஸ். சும்மா அத தள்ளிக்கின்னு உன் டைம வேஸ்ட் பண்ணிக்கின்னு எனக்கு பொழுது போகலன்றதுக்கு இப்படி பொழுது போகிறதுக்கு நல்ல வழியில பொழுது போறது மாரி பண்ணின்னு, வரும்பொழுது இந்த இறைநிலையை நோக்கி, அந்த உள்ள நோக்கி உங்க மனசு திரும்ப ஆரம்பிடும் திரும்பிக்கும். அதான் திருமூலர் கூட சொல்லுவாரு. "யான் பற்று இன்பம் பெருக வையகம்." அவரு அழகா சொல்லுவாரு. "நான் பற்ற வான் பற்று நின்ற மறைபொருள் கூடிறின் ஊன் பற்று நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமென்றார். யான் பெற்ற இன்பம் பெருக வைங்கன்னா அவர் அனுபவிச்சிருக்கார். அதை அவர் சொல்றார். வா யான் பற்று இன்பம் பெருக வை வான் பற்றி நின்று மறைபொருள் வானத்தில் இங்கே அங்கே தேடுகிறீங்களே அது ஊன் பற்றி உன் உள்ளவே ஊன் பற்றி நின்று உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற நீங்கள் நினைக்க நினைக்க அது வெளிப்படுமேன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, 8000 யோகம் செய்யணும் கண்ணார் அமிதனை கண்டு அறிவார் இல்லை உள்நாடி உள்வொளி நோக்கில் கண்ணாடி போல் அவன் கலந்துருப்பானே அப்படின்றாங்க. எல்லாமே உள்ளே தான் பார்க்க சொல்கிறாங்க. நம்ம வெளியே எதையோ பார்த்துன்னு இருக்கோம். எனக்கு பொழுது போகலன்றது நீ உள்ளே தான் பாரு. அதுதான் குருபரானந்தா சொல்லுவார், மனிதர்களோட வாழ்ந்துடலாம், நம்மளோட வாழ்றது கஷ்டம். யாரையாவது தனிமையாக விட்டு பாருங்க, அவங்களோட அவங்க தனிமையாக வாழ்ந்துட்டு சொல்லி பார்க்கலாம். இந்த வேலை தான் செய்துன்னு இருப்பாங்க. அப்போ கூட வெளியே ஏதாவது ஒன்று பண்ணுவோம். நம்ம உள்ளே பண்ணுவோம், ஏதாவது இது பண்ணுவோம், உள்ளே நோக்குவோம், என்ன தான் இருக்குது தியானம் பண்ணுவோம், வராது. அதுதான் தன்னோடு தான் வாழறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். நம்ம நினைக்கிறோம் எல்லாரா கூட வாழறது கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட நம்ம வாழறது ரொம்ப கடினம். அது நீங்கள் தனிமையிலேருந்து ஒரு நாள் உட்காந்து பாருங்கள் தெரியும். உட்காந்து பார்த்தீங்கன்னா முடியாது. எங்கெங்கேயோ ஓடும், எது பண்ணும், இதுவாகிடுவீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் தியானம் எதையோ ஒரு மந்திரத்தை பிடிச்சிங்க, இல்லை உன்னுடைய மூச்சு காட்சியாவது கவனிங்க, எதையாவது பண்ணலாம். அதை விட்டுட்டு உபயோகமில்லாத போயிட்டு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, நம்ம பிறந்ததுக்கு கூடிய பலன் அடுத்தது பிறகு வராது இருக்கணுமே அப்படின்ற நோக்கத்தெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இப்படி வாழாமல் நம்ம இப்போ வாழும்பொழுது அனைத்தும் ஓரளவுக்கு ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து இறக்கும் பொழுது விதேக முத்திர்களாக போகிறது கரெக்டு. விதேக முத்திரனா தேகம் இல்லாமல் போயிடுது, அவ்வளோதான். இறக்கும்பொழுது ஜீவன் முக்தர்கள்னால் வாழும்போதே அவங்க வந்து மனநிறைவோடு வாழ்ந்துன்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஆத்மஸ்வரூபத்திலே இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க உலகத்தில், அவங்களுக்கு நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி வாழணும்னு பார்ப்போம். இப்படி வாழ்ந்து அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடையிறதுக்கு இந்த பகவத்கீதையில் சொல்லுகின்ற இந்த சன்னியாசி யோகன்றது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ சன்னியாசியாக இருக்கிறது இப்போ ஒரு பொருள் அந்த இது வந்து உலக வாழ்க்கையில் வந்து கூட்டத்தோடு ஒரு கும்பலோடு வாழறதுக்கு தனித்து போய் வாழ்ந்தால் தான் அந்த சன்னியாசி யோகம் கைகூடும். ஏன்னா உலக விவகாரத்தில் நம்ம இருக்கும் பொழுது அந்த இறைநிலையை பிடிக்கிறதுக்கு அந்த இதுக்கு வந்து அவ்வளோ கடினமான விஷயம். ஏன்னா நம்மளை அடிக்கடி இழுத்துருது இல்லை. அதுக்காக தான் அந்த சன்னியாசி யோகம் சொல்கிறாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக வாழ்ந்தார் யார்? ஜனகர். ஆனால் அல்லர் அது மாதிரி வாழ முடியாது. ஏன்னா ஜனகர் வந்து ஒரு ராஜாவாக இருந்து அவர் இருந்தாலும் அவர் வந்து சன்னியாசி யோகமாக தான் வாழ்ந்தார். எப்படின்னா அதுக்கு அவர் சொன்னாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. அவர் ஒரு எண்ணெய் கிண்ணது கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆடல் பாடல்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. இது ஒரு
ரவுண்டு எடுத்துன்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அவர் அனைத்து நிகழ்ச்சி நடந்தது, ஆனால் ஒரு சொட்டு கூட விழாது எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு. அப்படி வாழ்ந்தார். ஆனால் அவர் மாதிரி நம்ம வாழறதுக்கு கடினம். இப்போது நான் பிரம்மச்சரிய வாழ்க்கை முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து லௌகிகம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருந்தாலும், ஆனால் அதில் தான் இருக்கிறேன், மாட்டின்னு இருக்கும். அதுக்காக வானப்பிரஸ்தம் போய் சன்னியாசம் போகணும். ஆனால் போகமாட்டேன். ஏன்னா இப்போ என் தொழிலை விட முடியல. இப்போ சொல்கிறேன்னு வழியை விட முடியல. விட்டுடணும் நான் முறை பிரகாரம். அந்த வயசானா விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிக்கிட்டு ஆன்மீக லெவலில் நான் நிற்கணும், ஏதாவது தியானம் பண்ணணும், எதுவும் செய்யணும். ஆனால் செய்யலை, சொல்கிறேன்னு வழியோ. ஏன்னா இந்த உலகம் நம்மளை என்ன அந்த மாயை அந்த அளவுக்கு வச்சு கட்டி வைக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட வயசாகிட்டா இணைந்து விட்டுட்டு நான் தியானத்தில் உட்காருது இதுக்கு வர்றோம். அப்படி உட்காந்து உங்களுடைய வாழ்க்கை இந்த பிறவி எப்படி நீக்கிறதுன்றது நீங்கள் பாருங்கள். அதுதான் வாழ்க்கையினுடைய நம்ம பிறந்ததுனுடைய அதுதான் புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க. நம்ம பிறந்ததுனுடைய நோக்கமே அதுதான். அந்த பிறவியை நீக்கணும். அதுதான். உபயோகம் இல்லாத விஷயங்களை பார்க்காதீங்க. உபயோகம் இல்லாத வேலைகளை உபயோகம் இல்லாத பேச்சுகள் கூட நம்ம அதிகமாக பேசுகிறோம். இப்போ காது 2 குத்து இருக்கான், ஓப்பனில் இருக்குது. அது நிறைய கேட்கணுன்ட்டு வாய் 1 குத்து மூடி வச்சுக்கிறோம். ஆனால் சாப்பிட்றதும் அதிகமாக சாப்பிட்றோம், பேசுறது தான் அதிகமாக பேசுகிறோம். கேட்கறது கிடையாது. கேட்கறது கேள்வி ஞானமே கிடையாது. எதையும் உன்னிப்பாக கேட்க போது கிடையாது. யார் சொன்னாலும் எங்கேயோ யோசனை பண்ணின்னு உட்காந்துன்னு இருக்க வேண்டியது. அப்போ எப்படி அது ஏறும்? இது சாதாரண ஒரு விஷயம் சொன்னால் கூட அது உட்கிரகிக்கக்கூடிய இது கிடையாது. பேசுகிறாங்களே இல்லை, அது நம்ம முடியலன்னா அது விட்டுருன்னு கிடையாது. கரெக்டு தான், நல்ல காட்சியில் 2 காது குத்துருக்கான். எதுக்கு? வெளியே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வாங்கணும், பேசுறது கேட்கணும், நல்ல கருத்துக்களை கேட்கணுன்ட்டு. வாய் 1 கொடுத்துட்டு அது மூடி கூட வச்சுட்டான். நீ உபயோகம் இல்லாதெல்லாம் பேசாத, சாப்பிடாத, கண்டதை சாப்பிடாதுன்ட்டு. ஆனால் கேட்கறது கிடையாது. எது செய்யணுமோ அது பாரு, எல்லாத்தையும் 2 குத்து, வாய் மட்டும் 1 குத்தான் பாரு இறைவன். ஆனால் கேட்கறது இல்லைன்னு இப்போ. அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். வந்து வாழும்போது ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து இறக்கும்போது விதேக முக்தர்களாக முயற்சி பண்ணுங்க போகிறதுக்கு. அதுக்கு இந்த ராகத்வேஷங்கள் கூடுமான வரைக்கும் நற்சிந்தனைகள் இருந்தால் கூட கெட்டதுக்கு இழுத்துக்கு தான் இருக்கும். அதை பற்றி வராதுங்க. அதுக்கடுத்தது நான் அடிக்கடி சொல்கிறது, சில பேர் வந்து தாட்ஸ் வந்துட்டேன் நிறைய எண்ணங்கள் எனக்கு வருது, அதை பற்றி வருத்தப்படாதீங்க. ஏன்னா அது ஏன் வருதுன்றது யாருக்குமே தெரியாது. இது வந்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காதீங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு பொறாமன்னு எண்ணம் வந்துடுச்சுன்னா சரி விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல, தப்பிச்சிட்டிங்க. ஒருத்தர் கோபம் பண்ணாருன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் உடம்பையும் மனசையும் நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. அது அப்படி தான் எடுத்து போன மாதிரி. ஏன் கோபம் வருது? அது வந்துன்னு தான் இருக்கும், பொறாமையும் வந்துன்னு தான் இருக்கும். அதை நீக்கிட்டு இந்த பிறவியை கூடுமான அளவுக்கு எவ்வளோ செய்து ட்ரை பண்ணுறோமோ இந்த பிறவியில், முடிஞ்சால் இந்த பிறவிலேயே வந்து நீங்கள் அந்த அந்த பிறவியை அறுத்துட்டு வாழ்ந்தால் நல்லது. ட்ரை பண்ணிங்கன்னா, இல்லைன்னா இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பிறவியில் நிச்சயமாக கிடைக்கும். இதை விட கொஞ்சம் மேல்நிலையில் தான் நீங்கள் அது கேட்கக்கூடியது பிறக்கக்கூடியதில் வாழ்வீங்க. இப்படி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.